ஆயிருச்சு. அவர் எல்லாத்தையும் அதுதான் ட்விட்டர்ல இருக்க 3 சிட்டி ஃபேன்ஸ் வெளில விட்டானுங்க. மானஸ் அவரு இன்னும் 2 லைவ். ஓகே கைஸ், I guess we are live ன்னு நினைக்கிறேன். Once again, everyone, thank you so much for joining us for yet another episode of Sunday Night Alaparaigal. இந்த தடவை கரெக்டா டைட்டில் சொல்லி முடிச்சுட்டேன். ஆனா இந்த கேம் இந்த வீக்கெண்ட் வந்து பரபரப்பான டிஸ்கஷன் இருக்குது. நேத்தே குரூப்ல எல்லாருமே அடிச்சுக்கிட்டாங்க இந்த கால் இருக்கிறவங்க. பட் குரூப்ல வேணாம்டா, வெளியே போய் அடிச்சுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிதான் வந்து இந்த ஒரு பரபரப்பான கேம் வீக் 11 எபிசோட் ஃபார் சண்டே நைட் அலப்பறைகள். Let's first of all welcome Manina United, Arun Vadalanda National Podcast. பயவுல அப்படியே வெக்ஸாய் உட்கார்ந்திருக்காப்லப்பா. ஸ்ரீகாந்த் இதெல்லாம் வெற்றியிலும் தோல்வியும் வீரனுக்கு ஜெகஜம்னு அப்படி தட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், வேற வழியே இல்ல. என்ன பண்றது? அண்ட் அனிருத் செல்சி அண்ட் நாளைக்கு வந்து பயங்கரமான பரபரப்பான கேம் டிஸ்கஸ் பண்றதுக்கு உட்கார்ந்துருக்கோம். அன்பார்ச்சுனேட்லி கடைசியில நம்மளுடைய சிட்டி ஃபேன் வந்து டிமிக்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அதனால அவரை வந்து நம்ம ஜாயின் பண்ண வைக்க நம்ம அதான் முதல்ல சொன்னோம், இவங்க கேமை பாக்கிறதுக்கே போர் அடிக்குது. எப்படி இருந்தாலும் சாதாரணமா அடிக்க போறாங்களா இல்ல தர்மடி அடிக்க போறாங்களாங்கிறதா ஒரே கேள்வி. மற்றபடி அவங்க அடிக்க தான் போறாங்க. அவங்களுடைய டீமே அப்படித்தான் நிலைமையில் இருக்குது. பட் லெட்ஸ் கெட் இன் டு த டாக்கிங் பாயிண்ட்ஸ். எடுத்த உடனே மெயின் கேமுக்கு போயிடலாமா, கொஞ்சம் சுத்தி வளைச்சு வரலாமாப்பா? எடுத்தோடனே டார்கெட் அங்கதானா? எடுத்தோடனே டார்கெட். ஓகே, நியூகாசல் யுனைடெட் 1 ஆர்சனல் 0. அருண், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ட்ரோவர்சிக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி first let's start with an intro of the game. How did your team play? நில்லு முடிய வேண்டிய கேம் அந்த மாதிரி தான் ஆடினோம். ஒரு சில ஒரியிங் ஃபேக்டர்ஸ் நல்லாவே தெரியுது. பேசிக்கலி ஒரு மாதிரி வந்து இந்த கேமுக்கு எப்படி ஆடணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆடினோம். இன்னும் ஒரு 75 மினிட்ஸ் வரைக்கும் அவங்களோட மிட்ஃபீல்ட் பேட்டில் வின் பண்ணிட்டு லாஸ்ட் 15-20 மினிட்ஸ்ல வந்து எங்களோட டெக்னிக்கல் சுப்பீரியாரிட்டி வச்சு கோல் போடலாங்கிறது தான் பிளானு. அண்ட் அதில் வர சான்ஸ் கிரியேஷனும் வந்து பேசிக்கலி விங்ஸ்லேருந்து தான் வருங்கிற மாதிரி தான் பிளானு. Unfortunately, it didn't happen that way, which showed like ஒரு சில glaring deficiencies காமிச்சது. இந்த மாதிரி வந்து சாக்காவும் மார்டினெல்லியும் அவங்களால ஒழுங்காக ஆட முடியலைன்னா இந்த பிளானுக்கு வந்து வேற ஒரு ஒர்க்கிங் ஒரு ஆப்ஷனே இல்லைன்னு. அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு பெரிய கேம்ல வந்து இப்போ ஒரு டீம் வந்து எண்ட் ஆஃப் ஒரு 65-70 மினிட்ஸ்ல ஒரு கோல் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதுவும் அவங்க ஹோம்ல அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல ஆடுறப்ப உசுரை கொடுத்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க பண்ணி நாங்கள் வேற எதுவும் பண்ண முடியல. ஸோ எங்களுடைய சைட்லேருந்து சொல்லணும்னா ஐ செட் வி அப்ரோச் த கேம் வெல். அஃப்கோர்ஸ் நாங்கள் எங்களோட ரிவ்யூவில் போட்டோம் வி ஆர் ப்ரௌட் ஆஃப் த பிளேயர்ஸ். பட் ஓவராலாக வந்து லைக் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா வி குட் ஹவ் டன் அ லாட் மோர். வி டிட் அ லாட் பெட்டர் லாஸ்ட் சீசன் தான் நான் சொல்லுவேன். லாஸ்ட் சீசன் கேமோட கம்பேர் பண்ணால் இந்த சீசன் கேம் வந்து டெஃபினெட்லி நாட் அப் டு த மார்க். அண்ட் போட்டு அடின்னு அடிச்சாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. வந்து ஃபுட்பால் ஆடுவோன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா WWE பேப்பர் வியூ ஈவெண்ட் மாதிரி இருந்தது. அது பார்க்கறதுக்கு ஒரு மணிக்கு கரெக்டாக எங்களோட டைம் 1:30 மணிக்கு மேட்ச்சு. அதே 1 மணிக்கு சைட்ல வந்து கிரவுன் ஜுவல் ஓடிட்டு இருந்தது. ஒரு சில நேரத்தில் எது கிரவுன் ஜுவல் எது WWE எது வந்து ஃபுட்பால் மேட்ச்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு. அப்படி போட்டு அடிச்சானுங்க. சும்மா ஓடிட்டு இருக்கானடா அவனை ஏன்டா போட்டு அடிக்கிறீங்கிற மாதிரி தான் அது. பாலுக்கு அவன் கையில இருந்து அடிச்சா கூட பரவாயில்ல, பாலே கையில் இல்லாத அடிக்கிறீங்க. பட் நெல்லு முடிஞ்சிருக்க வேண்டிய மேட்ச். நான் வந்து Arteta வந்து mentioned that there was only one team playing to win. For me that was not the right choice of words. I would just say there was just one team trying to play football. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுதான் that was my concern. ஏன்னா வந்து நீ வந்து ஆடு எப்படி வேணா ஆடு எல்லாமே ஓகே, பட் பால் இல்லாதப்ப வந்து இப்படி எல்லாம் பண்ணி நடந்த ஒரு 45 ஃபவுல் நடந்திருக்கும். அந்த 45 ஃபவுலுக்கும் மற்ற எல்லா மேட்ச்லயும் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ரெட் கார்டு கூட கொடுக்கல. நீ வந்து ஒருத்தன் போட மேட்ச் ஃபுல்லா வந்து ரெஸ்லிங் ஆடிட்டு இருக்கான். அவனுக்கு 89 நிமிஷத்துல அதுக்கு மேல வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன வரல, என்ன 89 நிமிஷத்துல ஒரு எல்லோ கார்டு. எத்தனை வாட்டி ரெஃப்ரிட்ட போய் அவன் கேட்டான் மத்தவனுக்கு எல்லோ கார்டு கொடு. என்னமோ அவன் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அவன் உத்தம மாதிரி நச்சதான் எனக்கு இன்னுமே காண்டா இருந்தது பாக்குறதுக்கு. டே என்னடா டே நீ வந்து கொஞ்சமாவது ஒரு நீங்க வின் பண்ணிக்கங்கடா. ஓகே, எண்ட் ஆஃப் த இதுதான் சொல்ல போறாங்க. 1-0 ஆர்சனல் தான் ரிசல்ட், 3 பாயிண்ட் நியூகாசலுக்கு, அதுதான் ரிசல்ட், ரைட்டா? பட் ஆனா வந்து ஒரு கேமை வந்து நம்ம ஃபேனா பாக்குறதுக்கு நம்ம கேமை வந்து ஒரு சில ரீசன்ஸ்க்காக பாக்குறோம். அண்ட் இந்த மாதிரி நடக்கிறப்போ அதுல இருந்து வந்து வெளியே எதுவுமே வராதப்ப லைக் இட்ஸ் லைக் ரியலி ஐ டோன்ட் நோ. அதான் எனக்கு தெரியல. But we were not up to the mark. 0-0 முடிஞ்சிருக்கணும். We were not up to the mark. It ended 1-0. Okay, we move. Everyone else initial thoughts on the game. Main points எல்லாம் போவோம், but initial thoughts on the game.
நான் சொல்லணும்னா நியூ கேசல் ஒன்றும் நல்லாவே சுத்தமா நல்லா இல்ல. அவனுங்க இதை விட நல்ல கேம்லாம் ஆடி இருக்கானுங்க பெரிய டீமுக்குள்ள. அது சொன்னதுக்கு தான் ஒருத்தர் என்கிட்ட சண்டைக்கு வந்தார். நான் சொன்னேன், நாங்க ஆடினதை விட நீங்க கேவலமா தான், உங்க ஹோம்ல இப்படி ஆடுறதுங்கிறது வந்து நியாயமே இல்லை என்ன பொறுத்த. ஐ மீன் நான் அருண் சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த 3 பாயிண்ட்டுக்கு ஆடின மாதிரிலாம் தெரியவே இல்லை சுத்தமா. நியூ காசல் அவங்களுக்கு வந்து பெருசா எதுவுமே ஒர்க் ஆகல. பட் இதைத்தான் வந்து போன சீசன் கரபாவ ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி இடிஎச் சொன்னா, நியூ காசல் பால ஃபீல்ட்ல அவனுங்க ஆடுறத விட வெளில எடுத்துட்டா நிறைய டைம் வேஸ்ட் பண்றானுங்க, நிறைய ஆஃப் ஃபீல்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்றானுங்க அப்படின்ட்டு. அதே தான் பண்ணாங்க. அவ போய் அந்த அந்த அதெல்லாம் எப்படி ரெட் கொடுக்காம விட்டாங்கன்னே தெரியல. என் பால் பாஸ் ஆகி போயிடுச்சு, போய் லெஃப்ட் ஹேண்ட் எட்டு போய் அடிச்சான். எத்தனை வாட்டி ரெஃப்ரிட்ட போய் வந்து பேசினா. எல்போனா ரெட் கொடுத்துருப்பாங்களா, ஃபோர் ஆம்னா கொடுக்க மாட்டாங்களா. எல்போல அடிச்சா இமீடியட் சாவு, கபால மோச்சம் இமீடியட்டா கிடைச்சிரும். அதே ஃபோர் ஆம்ல அடிச்சா வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தான் கிடைக்கும் போல் இருக்கு. அதனாலதான் இதுவே இல்ல இதுவே இப்ப இது கொடுத்தாங்கல்ல, அடுத்த மேட்ச்ல இதுவே வேற யாராச்சும் பண்ணாங்கன்னா கூப்பிட்டு ரெட் கொடுத்துருவாங்க. இவனுங்க கிட்ட அதான பிரச்சனை. ஏன்னா அதுதான் இப்ப வந்து இவன் வந்து நேரா இந்த ஒரு த்ரோட் பஞ்ச் விட்டான் இவன் ப்ரூனோ கேம்பாரஸ் ரைஸுக்கு. இதுக்கு தான் கசமீரோக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க. ரெட் கார்டு கொடுத்து கழுத்தை பிடிச்சாங்க. இதுக்காக ரெட் கார்டு கொடுத்து 3 அந்த கேம்ல அது கழுத்தை பிடிச்சி சமாதானம் பண்ற பிடிச்சாம்பா. அதையே எல்லாம் ட்விஸ்ட் பண்ணி விட்டானுங்க. சரி போ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கு மேல பார்த்தி பிரீமியர் லீக் ஃபேன் ஒருத்தர் போட்டிருக்காரு, மைக்கேலார்டெட்டா வந்து லிவர்பூல் டினைட். பார்த்தி தயவுசெய்து எடுத்து பாருங்க, லிவர்பூல் அந்த மேட்ச்ல வந்து மைக்கேலார்டெட்டா சொன்னது வந்து இன்னொரு பாயிண்ட்டும் சொன்னாரு, ஐ ஹோப் தே கெட் வாட் தே டிசர்வ்னு சொன்னாரு. ஸோ தயவுசெய்து வந்து இப்போ முழுசா அவங்களுக்கு என்ன படிக்கணுமோ அது வண்டி படிச்சுட்டு வந்து இங்க வந்து தயவுசெய்து வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ஆக்சுவலா இந்த பாயிண்ட்ல வந்து என்ன சொல்றேன், லைக் லிவர்பூலுக்கு நடந்தது அநியாயம். ஏன்னா அப்படி எங்க கூட தான் நடந்தது. லிவர்பூல் நடந்தது அநியாயம். ஆனா லிவர்பூல் காண்ட் எக்ஸ்பெக்ட் மத்த எல்லா டீமோட மேனேஜரும் வந்து லிவர்பூலுக்கு அகைன்ஸ்ட் சப்போர்ட்டிவா பேசணும்னு எதிர்பார்க்கறது யாரும் அவங்களோட இவர் இன்னைக்கு போட்டது வந்து ஐ தாட் ஐல் பிரிங் இட் அப் அட் a later point of time. நான் இவர் சொன்னது வந்து ஒரு டிஸ்கஷனுக்காக வச்சிருந்தேன். and let us come back to that. அது வரும்போது நான் சொல்றேன். அருண், sorry to cut you off and sorry to cut Sika off இந்த பாயிண்ட்ல. I'm just when we come back to that topic பேசும்போது then we'll address this question. அதனால நான் இப்போ இன்னொரு விஷயம் வந்து இன்னொரு மேனேஜர் கிட்ட போய் கேட்டுட்டு அவன் என்ன சொல்லுவான், நீ வந்து எதிர்பார்த்து ஆல்ரெடி அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஆரம்பத்துல பிகினிங் ஆஃப் த சீசன்லயே மேனேஜர் மூஞ்சில ஏறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கார்டு கொடுத்து அவன் என்ன பண்ணாலுமே ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இன்னொரு இதுல போயிட்டு ஆமா இவனுக்கு இப்படி நடந்துச்சு அது அப்படி நடந்துச்சுன்னு சொன்னா அது இன்னும் ப்ளோ அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் தான் பண்ணிருப்பாங்க. சிம்பிளா சொன்னா let them do their the mistakes happen, let them do their job. I hope they get what they deserve. This is what Mikel-Arteta said. If you want to listen to what they are doing, இந்த ரூல்ஸ் சேஞ்ச் பண்றது, இந்த எல்லோ கார்டு ரெஃப்ரிட்ட கொடுத்தா சொல்றதும் வந்து they are doing it in the name of வந்து protecting the referees அப்படின்ட்டு. நானும் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி ரூல் கொண்டு வரக்கு முன்னாடியும் ரெஃப்ரிஸ்ட ஒன்னும் போய் இவனுங்க மத்த லீக் எல்லாம் போய் பார்த்தா இன்னும் ஒஸ்டா இருக்கும் ரெஃப்ரிட்ட. இவனுக்கு மொரினோ பண்ண மாதிரி 4 ரெஃப்ரிட்ட பண்ணியிருந்தா அப்புறம் அப்ப சொல்லியிருந்தா ரெஃப்ரி ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே. இல்லைனாலும் மேனேஜர் போய் கத்ததான் செய்வான் ரெஃப்ரிட்ட, நீ டெசிஷன் தப்பா தான் கொடுக்குற, கத்ததான் செய்வான் எவனா இருந்தாலும். ஓவர் ப்ரொடெக்ட் பண்றாங்க ரொம்ப ரெஃப்ரிஸ், அதனால மிஸ்டேக்ஸ் தான் ஜாஸ்தி ஆகுது. அதனால குவாலிட்டி ஒன்னும் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது. அந்த ஹாவர்ட்ஸ் சேலஞ்சுக்கு தான் ஆச்சு. ஒருத்தன் போய் கேட்டான்னு சொல்லிட்டு வா 3 பேர் வந்தியா 3 பேருக்கு சம்பந்தம். ஹாவர்ட்ஸோட மாஸ்டர் பிளான் அதெல்லாம் நீங்க தப்பு சொல்லவே கூடாது. பையன் பண்ணது ஒரு பவுல் தான், ஆனா வாங்கி கொடுத்தா பாருங்க 3 எல்லோ கார்டு அங்க நிக்கணும். எனக்கு என்னவோ அந்த பாயிண்ட் தான் வந்து லைக் மேட்சோட கண்ட்ரோலே போச்சுன்னு தோணுது. அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரி வந்துட்டு அவ்வளவு நியூ கேஸ்ல தற்காசல் மாதிரி அடிச்சு அவனை போட்டு அடின்னு போட்டு வெளுத்தானுங்க எல்லாரும். எனக்கு அதுதான் புரியல. எனக்கு என்னன்னா வந்து இப்போ வந்து வார் இஸ் சப்போஸ் டு ஹெல்ப் ரெஃப்ரீஸ், பட் வார் எப்படி ஆயிடுச்சுன்னா ரெஃப்ரீஸ் வந்து அவங்களுடைய டியூட்டிஸ் வந்து ஓகே இப்போ நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, ஏன்னா எதுக்கு எடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபால் பேக் ஆப்ஷன் வந்து ஒரு இதுல இருக்கு, பேக்ல இருக்கு, ஒண்ணு வார்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு. சும்மா சாக்கா டிட் நாட் ஷோ அப் இன் பிக் கேம்ஸ்னா போங்க ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க. எனக்கு வேற இதுக்கு மேல என்ன சொல்றது தெரியல. சாக்கா டிட் நாட் ஒரு கேம் ஆடல, எவ்வளவு லிவர்பூலோட எவ்வளவு கோல் போட்டிருக்கான், யுனைடெடோட போட்டிருக்கான். அப்ப அவங்க எல்லாம் பெரிய டீம் இல்லையா? ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது அஜெண்டா வச்சுக்கிட்டு போங்க. பட் லெட்ஸ் கம். அது எதுக்கு நான் எடுத்தேன்னா, ஜெனரலி இந்த கேம்ல வந்து ஆஸ் பர் த பெர்ஃபார்மன்சஸ் ஆர்சனல் வர் வெல் பிலோ பார். அது வந்து அருண் ஏற்கனவே ஓபனிங்ல சொல்லிட்டாரு. நான் தான் ஓபனிங்கா சொன்னேனே, போத் மார்டினெல்லி அண்ட் சாக்கா வர் நோவேர் இன் தி கேம். அண்ட் எனக்கு இன்னொரு பெரிய ஷாட் இருந்துச்சுன்னா, அந்த பையன் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு இன் சச் a high profile game I thought Martinelli will run him over. அட என்ன மார்டினெல்லி போட்டு பொசுக்க போறான் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் the way that he kept Martinelli at bay was outstanding. எனக்கு அந்த ஒரு கொடுத்தது போக அந்த பையன் மார்டினெல்லி எதுவுமே பண்ணவில்லை.
And that was some லிவர்மெண்டோ had a super game. நான் ஒத்துக்கிட்டே லிவர்மெண்டோ வந்து நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலா. 20 வயசு ஓகே மார்டினெல்லிக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்கும்னு நினைச்சேன் நான். பட் லிவர்மெண்டோ had a wonderful game. அருண், எனக்கு வந்து என்ன கேள்வினா, ஐ அக்ரி. சாக்கா பிக் கேம்ஸ்ல ஷோ பண்ண மாட்டாங்கலாம் பேஸ்லெஸ்ஸா நான் பேசவே மாட்டேன். எனக்கு ஒரு ஸ்மால் ஐ சீன் அ பேட்டர்ன் இந்த சீசன் வரைக்கும். இந்த சீசன்ல என்ன பேட்டர்ன், மேபி ஐ எம் ராங், மேபி ஐ எம் ரைட், நீங்க சொல்லுங்க. மார்டினெல்லி அண்ட் சாக்கா, ஓகேவா? I don't think I'm targeting them, but last season ஆடின அளவுக்கு இந்த சீசன் they are not showing up. See, I know நம்ம ட்விட்டர்ல லாஸ்ட் சீசன் ஆடின அளவுக்கு யாருமே ஆடலையா? அதானே பிரச்சனை. யாருமே அதுதான் சொல்றேன். அதான் முடிச்சிடுறேன். என்ன சொல்ல வரேன்னா, பேசிக்கலா so at what point will you start questioning, so இது யார் மேல questioning பண்ணுவீங்க, or are they lacking confidence? எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, போன சீசன் அவன் நல்லா ஆடினதை பார்த்து நிறைய ஆர்சனல் ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, he is world class. நான் என்ன பொறுத்த வரைக்கும் சாக்காஸ் வேர்ல்ட் கிளாஸ் பொட்டென்ஷியல், நாட் வேர்ல்ட் கிளாஸ். ஒத்துப்பியா மாட்டியா? இல்ல யூ திங்க் இஸ் வேர்ல்ட் கிளாஸ் நவ்? வேர்ல்ட் கிளாஸ் எப்படி ஒரு பிளேயரை குவாலிஃபை பண்ண குவான்டிஃபை பண்றதுக்கு உனக்கு சீசன் ஃபுல்லா கன்சிஸ்டன்ட்டா ஆடணும், கரெக்ட்டா? ஒரு சீசன்ல ஐ வில் ப்ராபபிலி சே இட் லைக் ஒரு 3-4 சீசன் கண்டினியூஸா ஓரளவுக்கு டீசென்ட்டா பெர்ஃபார்ம் கண்டினியூஸா இஸ் த்ரெட்னிங் ஃபுல்லானா ஐ வில் கன்சிடர் ஹிம் வேர்ல்ட் கிளாஸ். Yeah, இப்போ இந்த சீசனுக்கு take a stats for this season now. He already has I think like 5 goals or 6 assists or something. இவனுக்கு வந்து இப்போ பேசிக்கலி சாக்காவோட இஷ்யூ, எனக்கு மார்டினெல்லியோட இஷ்யூவோட சாக்காவோட இஷ்யூ நான் பாயிண்ட் பண்ணணும்னா, இஸ் நாட் ஃபுல்லி ஃபிட். அது வந்து இந்த மேட்ச்ல வந்து ஒரு சில இடத்துல வந்து ஓப்பனாவே தெரிஞ்சிச்சு. இந்த சென்ஸ் லைக் சாக்காரு உனக்கு நீ யோசிச்சேன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஹிஸ் அட்டாக்கிங் இன்ஸ்டிங்க்ட். இல்ல when you want him to come back and defend, ஓடி வந்து எல்லா பாலுமே டிஃபெண்ட் பண்ற ஒரு ஆளு. நாங்க எங்களோட ஹாஃப் வந்து வரைக்கும் வந்து டிஃபெண்ட் பண்ணி அங்கேருந்து பால் எடுத்துட்டு போற ஒரு ஆளு. இந்த மேட்ச்ல வந்து he didn't do that, so it makes me think he is not fully fit again. Sorry, இந்த சீசன் அவன் எப்படி ஆடுறதுதான், he ghosted for 60 to 70 minutes. ஆனா he shows up for 10 to 15 minutes with an assist or a goal. ஆனா அந்த அசிஸ்ட் அண்ட் கோல்ல அவன் ஹைட் பண்ணிக்கிறான்னு எனக்கு தோணுது. இப்போ எனக்கு நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, ஸ்டெர்லிங் வந்து பேட் பர்ஃபார்மன்ஸ் யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு கோல்ல ஒரு அந்த கேவலமா ஆடிட்டு ஒரு கோல் அடிச்சுட்டு ஓகே இந்த மேட்ச் கோல் அடிச்சா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி சாக்கா என்ன பண்ணிருக்கான்னா, எனக்கு ஒரு 60 to 70 minutes எங்க கேமே எடுத்துக்கோ, ஏன் he didn't do anything, பட் ஒரு அசிஸ்ட் போட்டுட்டு he showed up. எனக்கு இது கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் வச்சு நீங்க பேசிடுறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு போன சீசன் ஃபுல்லா அவன் கால்ல பால் வந்தாலே ஒரு த்ரெட்னிங், ஒரு ஓகே ஒரு டிஃபெண்டர்ஸ் வேர் அட் த பேக் ஃபுட். இந்த சீசன் அப்படி இல்லைன்னு எனக்கு தோணுது. பிளஸ் he is also has a slight tendency of in the season hiding behind a goal or assist after not showing up completely. எனக்கு அது maybe I am wrong. நீ சொல்லு என்ன சொல்றேன் பாப்போம். எனக்கு எப்படின்னா வந்து லைக் இப்போ நாங்க விளையாடுற விதமே மாறினதுனால அவனோட ரோலுமே மாறி இருக்கு. அண்ட் லைக் அவனை வந்து நான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். எவ்ரி டைம் ஒரு 3 டிஃபெண்டர் அவனை சுத்தி இருக்காங்க. அண்ட் ஒரு நியூட்ரல் ஃபேனா மேட்ச் பாக்குறப்ப நீயே சொல்லு, அவன் மேல ஒரு கேம்ல எவ்வளவு ஃபவுல் நடக்குது, எவ்வளவு ஃபவுல் கொடுக்குறாங்க. உனக்கு ஒரு பிளேயர் ரிதம் போயிட்டே இருக்கிறப்ப வந்து எவ்வளவு பிரேக் எடுத்தாலுமே அண்ட் எவ்ரி டைம் வர்றப்பவுமே he makes an impact. இப்ப செல்சி கேம்லயே வந்து அவன் வந்து யூஆர் ரைட், அவனால வந்து ஒரு 60 மினிட்ஸ்க்கு அவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. பட் அவன டீம்ல இருந்து எடுக்கவே மாட்டாங்க, அவனை வச்சுட்டே இருப்பாங்க. பிகாஸ் he is capable of moments like that and that's what you need at the end of the game. கரெக்டா? நீ வந்து ஒரு 60 மினிட்ஸ் நீ ஓடி 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 ஒரே விஷயத்தையே பண்ணணுங்கிறது வந்து இம்பாக்ட் கிடையாது இல்ல. அவனால அந்த 60th over is that the basis to decide a world class player or not? இல்ல கன்சிஸ்டன்சி. நான் அதுதான் சொல்லுவேன். நீ போய் எனக்கு இந்த கேம் இல்ல ஸ்டாட் பேடிங்கா இல்ல கம்ப்ளீட் ஓவர். எனக்கு வந்து அந்த ஸ்டாட் பேடிங்கிறது எப்படி நான் ஜட்ஜ் பண்றது எனக்கு அதுதான் தெரியல. அப்படி பார்த்தா ராஷ்ஃபோர்ட் என்ன சொல்லுவீங்க நீங்க? அப்படித்தானே இருக்குது. லைக் you need your player to perform throughout the season. You need your player to perform in every game as much as he possibly could. என்னுடைய பாயிண்ட் வந்து அதுதான். அண்ட் சாக்கா வந்து ஹைட் பண்றான்னு சொல்ற மாதிரிலாம் இந்த சீசன் எதுவுமே ஆடலையா. அவன் ஃபிட்டா இருக்கிற நேரத்துல எல்லா கேம்லயுமே அவன் கிட்ட இந்த இம்பாக்ட் வந்துகிட்டு தானே இருக்கு. அவன் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா அவன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். நான் சொல்றேன்ல, லைக் when there are 3 people going on him, he doesn't get any protection from the referees. On the contrary, அவன் வந்து அவனை அடின்னு அடிக்கிறாங்க, அவன் ஒரு 2 ஃபவுல் பண்ணா அவனுக்கு ஒரு எல்லோ கார்டு வருது. அது எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஐ திங்க் all of you guys can agree on that. எனக்கு வந்து லைக் அவன் வந்து எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்றானோ அது வந்து ப்ராபப்ளி நம்பர்ஸ்ல வெளியே வராததுனால நம்மளுக்கு வந்து அதே இல்ல அவன் அதே கிரியேட் பண்ணலங்கிற மாதிரி தெரியுது. பட் ஒரு சீசனுக்கு இப்ப எடுத்து பார்த்தோம்னா 11 கேம்ல ஒரு விங்கர் வந்து ஒரு 5 கோல் அடிச்சிருக்கானா எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தானே தெரியுது. எனக்கு ஒரு 5 கோல் அடிச்சிருக்கானே 11 கேம்ல, அவ்வளவு அசிஸ்ட் கொடுத்திருக்கானே அவன்.
லைக் ஓகே இது எல்லாமே பெனல்ட்டியா இருந்ததுன்னா நீங்க சொல்றது நான் ஒத்துப்பேன். பட் நோ நோ ஓவரால் அவன் எந்த தப்பா பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே. ஓவரா அனலைஸ் பண்ணவும் வேணாம் அருண். நான் என்னோட பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள். போன சீசன் இருந்த அளவுக்கு do you see the same சாக்கா? அதான் சொல்லுனேன், போன சீசன் இருந்த அளவுக்கு டீமே பெர்ஃபார்ம் பண்ணாதப்ப நான் எப்படி சாக்கா ஓண்டி இண்டிவிஜுவலா பாயிண்ட் இல்ல அது கன்சர்ன் அருண். அது டெஃபினட்டா கன்சர்ன் தான். இப்போதைக்கு நாங்க வந்து ஒரு சைட்ல பார்த்தா இட் இஸ் குட் இன் த சென்ஸ் தட் எங்களுக்கு அகைன்ஸ்டா சான்ஸ் கிரியேட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு, கரெக்டா? பட் இஸ் இட் கமிங் அட் த காஸ்ட் ஆஃப் அஸ் கிரியேட்டிங் சான்சஸ்? அப்போ அது ஒரு டெஃபினட்டா அதை வந்து பார்க்க வேண்டிய பாயிண்ட் தான். நம்ம வந்து ஓகே எங்களுக்கு அகைன்ஸ்டா அவங்களால கோலே ஸ்கோர் பண்ண முடியாது, நீங்க ஒரு மேட்சுக்கு 2 சான்ஸ் தான் கிரியேட் பண்ணுவீங்கன்னா ஓகே, தட் இஸ் டெஃபினட் ப்ராக்ரஸ். டிஃபென்சிவ் மெட்ரிக்ஸ்ல, அஃபென்சிவ் மெட்ரிக்ஸ்ல எடுத்து பார்த்தோம்னா எல்லாத்துலயுமே ஒரு 1.2 பாயிண்ட்ஸ் அப்படி கம்மியா தான் இருக்கும் போன சீசனோட இதே ஸ்டேஜ் ஆஃப் தி கேம்ல. The fact that we won 5-0 4-0. Arun, I beg to differ. You guys were scintillating at this point in last season. No, அதுதான் சொல்றேன் நான். அத நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் சொல்ல வந்தேன். அது என்ன ரீசன்னா, அந்த ஒரு 5-0 4-0 வின் பண்ணதெல்லாம் அதுல 8 பண்ணுச்சு. ஸோ வந்து கேப் வந்து போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் பெருசா தெரியாத மாதிரி இருக்கு. இது வரைக்கும் நாங்க வந்து யோசிச்சு பார்த்தோம், ஓகே இது நடக்குது, ஓகே பட் இது எதுக்காக நடக்கும்னு நாங்களே அனலைஸ் பண்ணினோம்னா, ஓகே கண்ட்ரோல் ஜாஸ்தியா வருது, ஓகே நம்ம சான்ஸ் கன்சீட் பண்ண மாட்டோம், ஓகே. பட் இந்த 2 கேம் வெளியே எடுத்து வச்சு பார்த்தோம்னா நாங்க சான்ஸ் கிரியேஷன் பண்றதே பாட்டம் 5 பாட்டம் 6ல இருக்கோம் நாங்க. ஸோ அப்படி இருக்கிறது வந்து இட் இஸ் நாட் குட் இன் த லாங் ரன். கௌதம், டியூ ரிமெம்பர் நான் ஃபர்ஸ்ட் ப்ரீ சீசன் நம்ம வந்து ஒரு பாட் பண்ணப்போ நான் சொன்னேன், டிசம்பர் வரைக்கும் ஹாவர்ட்ஸ் இன்டெகிரேட் ஆகிறதுக்கு ஒரு டைம் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது வரைக்கும் ஐல் பி ஹாப்பி வித் 1-0. எண்ட் ஆஃப் த டே தேவை 3 பாயிண்ட். அந்த 3 பாயிண்ட் கன்டினியூஸா, இன்ஃபேக்ட் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் த சீசனுமே. நாங்க இது வந்து 11 கேம்ல தான் முதல் லாஸ் அடிக்கிறோம். அது அப்படி அடிக்கிறப்பவே இவ்வளவு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் வர்றப்ப நான் டெஃபினட்டா ஒத்துக்கிறேன். we are not as fluent as we were last season. இல்ல, that's a good thing for a team. In that in first lossல இவ்வளவு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்றங்கறது it's a good thing for a team, means the team is growing. It is growing, but எனக்கு என்னமோ வந்து இது வந்து ஒரு நான் வந்து ரிசல்ட்டா கன்வெர்ட் ஆகணும்ல. எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வந்து இதுக்கு அடுத்த வரப்போற ஒரு 4-5 கேம் கொஞ்சம் ஈஸிலி வின்னபிள் கேம்ஸ். நான் ஆஸ் an Arsenal fan இல்லாட்டி ஒரு நியூட்ரல் ஃபேனா கூட you would expect Arsenal to win those games. ஸோ அந்த கேம்ஸ்ல வந்து பெட்டரா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். லைக் திங்ஸ் கேன் கெட் செட்டில் பெட்டர். இன்னொரு ஹாவர்ட்ஸ்னு பார்த்தோம்னா வந்து லைக் இப்போ நான் பேசிட்டு இருந்தாங்க பாட்காஸ்ட் ரிவ்யூல, நாங்கள் இப்போ இந்த கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் பண்ணோம். அதில் பண்ணப்ப விஜய் பாயிண்டட் அவுட் திஸ் 1 பாயிண்ட். ஓகே, நீ வந்து இப்போ ஹாவர்ட்ஸ்னா ஒரு பிளேயர் இந்த கேம் நல்லா ஆடணும்னு சொல்றோம், பட் பிரைமரி ரோலுங்கிறது ஹாவர்ட்ஸ் வருது என்ன, அதை கரெக்டா பண்றானா? அதை தாண்டி நீ ஓகே டியூவல் வின் பண்ற, நீ இது பண்ற அது பண்ற எல்லாமே ஓகே. ஒரு கோல் கீப்பர்னா கோலுக்கு உள்ள போகாம தடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நீ பிளேயிங் அவுட் ஃப்ரம் த பேக் எல்லாமே. இதெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? அதெல்லாம் ஒழுங்கா நடக்காததான கல்மினேஷன் தான் எல்லாமே சேர்ந்து ஓவரால் கேமை இம்பாக்ட் பண்ணுது. ஸோ சான்சஸ் கிரியேட் பண்ண முடியாததுங்கிறது வந்து இட் ஹேஸ் டு சேஞ்ச் அட் சம் பாயிண்ட் இன் டைம். தட்ஸ் வாட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார். பட் அதுதான் you've become poor சொல்றல்ல. so I'm going to start asking at what point what do you expect out of the season now? I listened to your pod after your West Ham loss in that Carabao Cup. Okay, அது வந்து நீங்க தேத்த சொன்னீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. தோத்துட்டோம், சரி ஓகே உண்மையா பிரீமியர் லீக்ல ஃபோக்கஸ் பண்றோம்ன்ற ஒரு டோன்ல பேசியிருந்தீங்க. இல்ல நான் அதுதான் சொன்னேன். நான் அதுல அந்த பாயிண்டையும் நான் மென்ஷன் பண்ணேன். we have bigger fish to fry அப்படிலாம் அந்த மாதிரியான ஒரு கருத்தே கிடையாது. இது பேசிக்கலி சிம்பிளா சொல்லணும்னா மேனேஜர் புட் இன் த பெஸ்ட் டீம் பாசிபிள் ஃப்ரம் தி அவைலபிள் பிளேயர்ஸ் ஃபார் த கரபா கப். ஓகே, நான் ஒரு ஃபேனா கரபா கப்பை எப்படி வேணா ட்ரீட் பண்ணலாம். எனக்கு கரபா கப் இப்போ நான் ஒரு ஃபேன், எனக்கு கரபா கப் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லலாம். பட் பிளேயர்ஸ் உள்ள போறப்போ what are you expecting out of Mikel in the season? இந்த சீசன் எனக்கு நான் சொன்னேனே டைட்டில் சேலஞ்சில் இருக்கணும். பட் எனக்கு போக போக வந்து ரிசல்ட் மாற again இதுதான் ஃபர்ஸ்ட் லாஸ். இப்போ அடுத்த ஒரு 4-5 கேம்ல வந்து if you are not able to get 12 or 15 points then it will be a problem. ஸோ அப்போ வந்து மாறிடும். எனக்கு வந்து நான் வந்து டைட்டில் சேலஞ்ச் பண்ணுவோங்கிறத விட ஓகே நம்ம வந்து டைட்டில் சேலஞ்சிலையும் இருக்க மாட்டோம், டாப் 4 ஸ்கிராம்பிள்லையும் இருக்க மாட்டோம், பட் ரெண்டுத்துக்கு இடையில ஒரு 3rd ஃபினிஷ் பண்ணுவோம், அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு போவோம் தான் எனக்கு தோணும். ஒரு ஸ்மால் ஒரு ஹிக்கப் இருக்கு, கப்பன்ல ப்ராப்ளம் 4 வருஷமா இருக்கீங்க ப்ராசஸ்ல. ஓகே, அண்டர் ஆர்டெட்டா. so I think you should start winning something. Of course you won the first season, but no வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. one second அனிருத், ராகுல் மியூட் பண்ணிக்கோங்க, இல்லனா சவுண்ட் இன்டர்ஃபியர் ஆகுது. so எனக்கு என்ன மேட்டர்னா, இது என்னோட பெர்ஸ்பெக்டிவா இருக்கலாம் அருண், பட் ஐ அம் ஆஸ்கிங், மேபி ஐ அம் ஃபோர்சிங் மை பெர்ஸ்பெக்டிவ். இது ஐ அம் எக்ஸ்பெக்டிங் அவுட் ஆஃப் ஆர்டெட்டான்ற மாதிரி இருக்கலாம். பட் ஐ probably you should, don't you think you should expect a little bit more in the 4-year process? 4 வருஷமா ப்ராசஸ்ல இருக்கீங்க, பில்ட் பண்றீங்க, you spent a lot.
don't you think you should start winning something at that moment? You should be competing and getting trophy. டெஃபினட்டா வின் பண்ணணும் தான். பட் ஆனா அது வின் பண்றதுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு நடக்கிறது வந்து வின் பண்ணணுங்கிறது வந்து சும்மா தொலை இல்ல கட்ட கேட்டிருக்காரு. செல்சி ஃபேனுக்கு என்ன அக்கறை ஆர்சனல் மேல? ஜெயிச்சா என்ன ஜெயிக்கலனா வணக்கம். எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது அனிருத், ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன். எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதா சரி. இப்போதைக்கு ஐம் நாட் லைக் கிவிங் அப் ஆன் த ஹோப்ஸ் ஆஃப் ஒரு டைட்டில் சேலஞ்சோ இல்ல டைட்டில்னா இந்த சீசன் நான் வந்து ஃபர்ஸ்டே சொன்னேன், நம்ம இது வரைக்கும் பார்க்காத நிறைய விஷயங்கள் நடக்குது இந்த சீசன்ல. ரெஃப்ரி டெசிஷனா இருக்கட்டும், பிளேயர் இன்ஜுரிஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே நிறைய டெசிஷன் நடக்குது. இன்னுமே வந்து நாங்க வந்து என்னமோ வந்து ஒரு 8-10 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிற டீமுக்கு எங்களுக்கு 8-10 பாயிண்ட் வித்தியாசம் இல்லை. 27 கேம் இருக்கு இந்த சீசன்ல. என்ன வேணா எந்த நேரத்துல வேணா ஆகலாம். நாட் ஜஸ்ட் ஃபார் அஸ், for anybody. So expectation பார்த்தா it would be to do well, get something தான் நான் சொல்லுவேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் மாறவே இல்லை. இப்போ எந்த லெவலுக்கு மாறும் மேக்ஸிமம்னா நாங்க ஒரு தேர்ட் ஃபினிஷ் பண்ணுவோம், அந்த லெவலுக்கு மட்டும்தான் மாறும். பட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ பிரிட்டி வெல் இன் தி அதர் கப் காம்படிஷன்ஸ், விச் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு நாளுக்கு அப்புறம் சாம்பியன்ஸ் லீக்ல ஆடுறோம், சாம்பியன்ஸ் லீக்ல ப்ரோக்ரஸ் எங்களால எதிர்பார்த்த அளவுக்கு ப்ரோக்ரஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன வேணா நடக்கலாம். that's how I am looking at it right now. ஆர்டேட்டாவை கொஸ்டின் பண்ணணுமானா நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இந்த பிரேக்ல பண்ணப்போ நான் சொன்னேன், கொஸ்டின் பண்றதுக்கு என்கிட்ட இப்போதைக்கு எதுவுமே இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் த கரண்ட் ஸ்டைல் ஆஃப் பிளே அண்ட் லேக் ஆஃப் சான்ஸ் கிரியேஷன், எனக்கு இப்போதைக்கு கொஸ்டின் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. பிகாஸ் டேபிள் படி பார்த்தா இனிமே ரிசல்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. பாயிண்ட்ஸ் எங்க எடுக்கணுமோ அங்க எடுத்துட்டு தான் இருக்கும். இதோட ஃபாலோ அப் என்ன மேட்டர்னா, லெட்ஸ் சே you are also the same next year, even after investing a little bit more. So and you're still doing pretty well, you're still doing the same amount of chances, ella nalla adhe mari aadringa. Appo would you start questioning Arteta? And now you're not next season competitive allana definitely question. Idu point punjuko, next season வந்து you're still playing the same way but you're not competing for anything. இல்ல அதான் சொல்றேன், நெக்ஸ்ட் சீசன் கம்பீட் பண்ணலனா, அதனால சொல்றேன் நெக்ஸ்ட் சீசன் காம்படிட்டிவா இல்ல கம்பீட் பண்ணலனா क्वेश्चंस டெஃபினட்டா வரும். இல்ல டெஃபினட்டா வரும். அனிருத் ப்ரோ, லைக் கம்பீட்டிங்ங்கறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ண முடியும்? நெக்ஸ்ட் சீசன்ங்கிறது நெக்ஸ்ட் சீசன் எண்ட்ல தான் தெரியும். அவங்க வந்து ஏப்ரல் வரைக்கும் வந்து டாப் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து 3 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருந்தாங்கன்னா they are still competing. நெக்ஸ்ட் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் if you have not won any trophies, அப்பன்னா I think that's what Arun bro means, then he'll start questioning Arteta அப்படினு. That's what I understand. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் கிளப்போட பெர்ஸ்பெக்டிவ் வேற. எனக்கு கரபா கப்ல நான் நாசமா பண்ணாலும் எனக்கு கவலையே கிடையாது. ஆனா என்னுடைய பிளேயர்ஸ் கரபா கப்ப ஒரு கப்பா ட்ரீட் பண்ணி தான் ஆடணும். ஏன்னா மேனேஜர் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறான், நீ வந்து அதுல நீ பெர்ஃபார்ம் பண்ணி மேனேஜருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதா உன்னுடைய வேலை. நீ அங்க போயிட்டு சும்மா ஜாலியா கை வீசிட்டு வந்துட்டு அப்பா பரவாயில்ல கரபா கப் தான் போச்சுன்னா அது என்னால ஒத்துக்க முடியாது. எனக்கு நீ ஆர்சனலுக்காக விளையாடுற, நீ வந்து ஒரு இதுக்காக சாம்பியன்ஷிப் கிளப்புக்காக விளையாடல. இல்ல அருண், நீ இதே இப்படி வந்து இது ஆக்சுவலி நீ இப்படி சொல்லியிருந்தா வச்சுக்கோங்க, கேரபா கப் எனக்கு ஒரு மேட்ச்னா I would have told you 20 வருஷமா எதுவுமே கஷ்டப்படுறீங்க, ஸோ நீ கப் இஸ் அ கப் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. அதுதான் நான் சொல்லியிருப்பேன். பட் அதனால தான் நான் வந்து உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு கேட்கறேனே தவிர கிளப்போட எக்ஸ்பெக்டேஷன் நான் கேட்கறேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்றேன், நான் அதான் சொன்னேன் முதல்ல. நான் சீசன் ஆரம்பத்திலே சொன்னேன் டைட்டில் சேலஞ்சில் நாங்கள் இருப்போம். ஃபர்ஸ்ட் சிட்டியால ஃபினிஷ் பண்ண முடியலன்னா செகண்ட் இல்லாட்டி தேர்ட் நாங்கள் ஃபினிஷ் பண்ணுவோம். ஏன்னா ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் லிவர்பூல் டு do what they are doing right now. I'll be very honest with that. நான் என்ன லிவர்பூல் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தேன். அவங்க ஆடுறத வச்சு தான் நான் சொல்றேன் மறுபடியும் அவங்க டைட்டில் சேலஞ்சில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் that's what I would say. இப்போ எனக்கு தெரியல, இப்போ சீசன் பிகினிங்ல இருந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இந்த ஒரு கேம்னால நான் சொல்லலை. இது ஒரு கேம்னால வந்து நாங்கள் தோத்ததுனால வந்து ஓவர் ரியாக்ஷன் கிடையாது. பட் ஜென்ரல் ஸ்டைல் ஆஃப் பிளே அஃபெக்ட் ஆகுது. அந்த கோல்ஸ் ஓகே டிஃபென்ஸ் வில் வின் யூ டைட்டில்ஸ், பட் டிஃபென்ஸ் வில் வின் யூ டைட்டில்ஸ் நம்ம வந்து மேட்ச்ல கோலே போடாம சான்ஸே கிரியேட் பண்ணாம உட்கார்ந்திருக்க முடியாது. See, at the end of the day, Arun, இதெல்லாம் வந்து the noise is because 2 back-to-back losses, okay, and 2 back-to-back losses at the wrong time வந்து எனக்கு தெரிஞ்ச Arsenal is getting that. So the questions will start coming out. இப்பதான் வந்து நீ சொன்ன மாதிரி Arteta outers-லாம் will start waving the flag. அதெல்லாம் definitely நீ இப்போ லாங்கர் சீசனா பார்க்கணும், பெரிய பெர்ஸ்பெக்டிவா பார்க்கணும். நான் அப்படிதான் பார்ப்பேன். நான் இப்ப பாக்குறதுல அதான் சொன்னேன், இது ஒரு மேட்ச்னால எனக்கு வந்து இந்த ஒரு லாஸ்னால எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு அந்த ஒரு லாஸ் வந்து நீ ஓகே ஒரு பிளானோட போற, அந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகலைன்னா அவனால என்ன பண்ண முடியும்? 60-65 மினிட்ஸ் அவங்களை வந்து we did perfectly. இந்த 65 நிமிஷத்துக்கு வந்து வில்சன் அமைதியா வச்சுக்கிறது, இல்ல அவங்களுக்கு வந்து எங்களோட ஃபைனல் தேர்ட்குள்ள வரப்படாம தடுக்கிறது, அதெல்லாம் பக்காவா பண்ணோம். பட் கோல் போச்சு, எங்களால திருப்பி கோல் போட முடியல. அந்த நேரத்துல உங்களுடைய பிளானே ஒர்க் அவுட் ஆகலைன்னா when your plan could not work for a lot of reasons, எவ்வளோ ரீசன்ஸ்க்காக ஒர்க் அவுட் ஆகாம இருக்கலாம். ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம பிளான் பி என்ன பண்றோம், எங்கேருந்து சான்ஸ் கிரியேட் பண்றோம் நினைக்கிறேன். நீ இன்னும் இந்த டீமுக்கு என்ன வேணும், என்ன வந்தா போதும் நம்ம வந்து இந்த பேசுறது நிறைய விஷயம் இருக்குது, ஒரே மாவு அரைக்க முடியாது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து லெட்ஸ் கோ இன்டு தி
மெயின் டிஸ்கஷன் ஆஃப் திஸ் வீக்கெண்ட். பாக்குறவங்களே டென்ஷன் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அவங்க ஒப்பீனியனை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்லி இந்த ஒரு செக் நடந்துச்சு. இந்த செக்ல வந்து there were three things that were checked. ஒன்னு, firstly did the ball go out of play? ரெண்டாவது, was it a push on Gabriel? ஃபவுல் கொடுக்கலாமா? மூணாவது, basically they were asking if it was an offside call. இந்த மூணு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட்லி எனக்கு என்ன தோணுச்சு, அருண் நீ ஆரம்பி. எனக்கு வந்து 2-3 விஷயம் இருக்கு. நாங்க வந்து அந்த பால் வந்து வெளியே போனதுக்கு நாங்க விசில் காடி இருக்கணும், அது ஆடல. பட் அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே எனக்கு வந்து ஒரு சராசரி ஃபுட்பால் ஃபேனா எனக்கு வந்து என் மைண்ட்ல வந்து அது கோல் கொடுக்க கூடாதுன்னு தான் நான் இருந்தேன்ப்பா. எனக்கு அவ்வளவுதான்ப்பா ஃபுட்பால் தெரியும், எனக்கு அதுக்கு மேல ஃபுட்பால் தெரியாது. ஆனா பார்த்தா உலகம் ஒரு உருண்டைன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ போடுறாங்க. அது வந்து நான் நீ கண்ணை நேரா பார்க்க மாட்டேற, பால் அப்படி போகுது, பீன் ஸ்பாட் போடுறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியல. அதுக்கு மேல வந்து அதே பீன் ஸ்பாட் தான் வந்து இதுல எங்க லைன் இருக்குன்னு எனக்கு தெரியல, இதுல எங்க பாக்கணும்னு எனக்கு தெரியல சீரியஸா. அந்த இதுல அதே இதுதான் வந்து பீன் ஸ்பாட் தான் சொன்னாங்க. இன்னும் அதை போட மாட்டாங்க எவனுமே. எல்லாரும் வந்து ஆர்சனல் ஃபேன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பீன் ஸ்பாட் உலக உருண்டைன்னு காமிச்சிட்டு தான் போடுறாங்களே தவிர்த்து அடுத்த ட்வீட்லேயே பீன் ஸ்பாட் போட்டாங்க, தேர்ஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ஹேண்ட் பால் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கோல் செக் பண்றப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் செக் பண்றது பால் கையில பட்டுச்சா இல்லைன்னா செக் பண்ணுவாங்க. அவன் வந்து கேப்ரியல் வந்து வேறான்னே வச்சுக்கோ, இவன் மேலே ஏறி அமுக்கிறதுங்கிறது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து நீ ஆஃப் சைட்லாம் விடு, ஃப்ரீயா விடு. இது சப்ஜெக்டிவ் ஃபவுலுங்கிறாங்க. அப்ப யாருக்கு அது சப்ஜெக்டிவ்? அதுதான் இல்ல யாருடைய சப்ஜெக்டிவ் தாட் அது? யாருக்கு அது? இப்போ வந்து 4 பேர் 4 விதமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியது. அது எனக்கு இது கௌதம் வந்து கோல்னு சொல்லுவாரு, ஆனா நீங்க கோல் இல்லைன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி நான் இது கோல் இல்லன்னு தான் சொல்லுவேன். அது இது கோல் இல்ல, அது அவ்வளவுதான். அது வந்து நீ வந்து எப்போ ஒரு 4 பாயிண்ட் 4 செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க, ரெஃப்ரி போய் டிவியை பார்க்கவே இல்ல. எனக்கு அதுதான் நான் क्वेश्चन பண்ணேன். அதாவது see அவுட் பால விட்டுரு, ஃபைன். அது வந்து see I'll tell you my point of view. அதாவது பால் வெளியே போச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கு கன்க்ளூசிவா கிடையாது. the problem is it will be only conclusive. அப்ப அங்க ஹோஸ்ட் பண்ணாதீங்க மேட்ச. இல்ல பிரீமியர் லீக் doesn't have the technology. அந்த டெக்னாலஜி வந்து எந்த இதுலயுமே கிடையாது. There is absolutely no technology that can satisfy that unless you have a helicopter view angle. எப்படி அப்ப ராஷ்வர்டுக்கு வெளியே போனதுக்கு எதுக்கு பண்ணாங்க? அப்போ வந்து அவங்க சொன்னது என்னன்னா, இன்கன்க்ளூசிவா இருந்துச்சுன்னா it has to go towards the attacker. நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு வந்து அவனுங்க வந்து ஆன் ஃபீல்ட்ல சொன்னாங்க. அதுக்கு அப்பாலஜில ஒண்ணும் வரல. இதெல்லாம் அதை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லுவானுங்க. இப்ப வந்து அப்பீல் பண்ணாங்கன்னா அதான் இப்ப சொல்லுவாங்க. இல்ல அப்ப கரெக்ட் தான். அங்க ஃபாலோ பண்ணல, இங்க வந்து ஃபாலோ பண்றோம். It has to go to the attacker, we are not sure ன்னு சொல்றான்ல. What my point of view is, Premier League doesn't have the technology. அது Premier League மேல இருக்கிற தப்பு, அதை நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன். பட் Premier League doesn't have the technologyங்கும்போது the only angle this can be proved is ஒரு ஹெலிகாப்டர் வியூல. அது நடக்கவே போறது கிடையாது. அது எத்தனை வருஷம் ஆனாலும் நடக்க போறது இல்ல. We cannot have an angle from the top of the ball just following the ball always for 90 minutes. That is not going to happen. இல்ல இன்னொரு விஷயம் பண்ணலாம். எப்பனா இந்த கோல் லைன் டெக்னாலஜி கொண்டு வரதுக்கு முன்னாடி there used to be a referee beside the goal posts to say if the ball crossed the line or not. That is an easier fix. Just to bring a line referee behind the goal post. அத இப்ப வார் வந்ததுல அத சொல்றேன். இந்த வார் வந்ததுல இவங்க ரெஃப்ரி ஆன் ஃபீல்ட் ரெஃப்ரியே வேலை பார்க்கறத நிறுத்திட்டாங்கன்னு தான சொல்றாங்க. எல்லாத்துக்கும் இப்ப கிரிக்கெட் மாதிரி வேலை பார்க்கறத நிறுத்திட்டாங்கங்கறத விட வார் வந்ததுல இருந்து இப்ப அவங்களுக்கு வந்து பயம் ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து ஒரு இது கொடுத்துட்டு அது வந்து தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா அவனோட கிரெடிபிலிட்டி போகுது ஒரு இதுலயும். சோ அது வந்து எனி ரெஃப்ரி இப்ப வந்து அவங்க பிளேட்டன்ட்டா தே கோ அப்ஸ்டேர்ஸ். நான் தான் சொல்றேன், 4 பாயிண்ட் இருந்தது கௌதம். 4 பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் இருந்துச்சு. அந்த 4 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட்ல பார்த்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வந்து கரெக்டா அவங்க பண்ணியிருந்தா கூட அது வந்து கோல் இல்லைன்னு சொல்லிருக்கணும். எனக்கு வந்து சீரியஸா தெரியல. அந்த 4 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட கூட கொடுக்காம இருந்தது. அது வந்து ஃபவுல் நீங்க நினைக்கிறீங்களா? ஃபவுல். ஆமா ஆமா. அந்த வீடியோ பார்த்துட்டு சொல்றேன். ஏன்னு அந்த வீடியோ நான் ப்ளே பண்ண ட்ரை பண்ண, பட் we can't do videos here. Saliba, see, Gabriel was already stooping to head the ball out wide. நான் வந்து இது இவன் கையை வைக்கலங்கிறது சொல்லல. இவன் கையை வச்சான், there was a push, but இந்த இடத்துல என்ன ஃபுட்பால் நம்ம போன வாரம் பேசணும் நினைக்கிறாரு. DRS is either black or white for cricket. இதுல there is no black and white. இதுல ஃபுட்பால்ல வந்து it is always a problem of subjective decisions தான்.
பெனல்டிஸா இருக்கட்டும், ஹேண்ட்பால்ஸ் இன்சைட் த பெனல்டி பாக்ஸா இருக்கட்டும், இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி சப்ஜெக்டிவ். அண்ட் இந்த டிசிஷன்ல வந்து இஸ் தேர் இனஃப் கான்டாக்ட் டு கிவ் அ ஃபவுல் அப்படின்னு கேட்டா VAR will not overturn the on-field referee's decision. கரெக்டா? If they feel there is not enough conclusive evidence to say அது வந்து blatant foul அப்படின்னு சொல்லி. சோ நான் இங்க அட்வொகேட் பண்றது எப்படி இருந்தாலும் உடனே நீங்க ஆர்சனலுக்கு எதிர்த்து பேசுறீங்க அப்படின்னு வருவானுங்க. What I am trying to say is இருக்கிற ரூல்ஸ் were followed, but it is always subjective. அவ்வளவுதான். நான் இதுக்கே ஒன்று சொல்றேன். எங்களுக்கு டேவிட் லூயிஸ் ஆடிட்டு இருந்தான் 1 வருஷமோ 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேவா? உல்ஃப்ஸோட மேட்ச்னு நினைக்கிறேன். அவன் உல்ஃப்ஸ் வந்து அவங்க அட்டாக் பண்ணுவாங்க, பாக்ஸுக்குள்ள பால் உள்ளுக்குள்ள போகும், டேவிட் லூயிஸோட முட்டி அவன் காலில் படும்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அது டேவிட் லூயிஸ்க்கு ரெட் கார்டு கொடுத்துட்டு உல்ஃப்ஸுக்கு ஒரு பெனல்ட்டி கொடுப்பாங்க. அந்த மேட்ச் நாங்கள் தோப்போம். இப்போ இதுக்கு என்ன சப்ஜெக்டிவா என்ன கருத்து இருக்கு இதுல? சீரியஸா புரியல. இப்போ இது நீங்க சொல்றீங்களா, அது ஆக்சுவலா ஒரு நல்ல பாயிண்ட். ஆனா இப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, லைக் ஆப்போசிட் செக்ஷன்ல இருந்து அந்த பாயிண்ட்ல இருந்த ரூல்ஸ் இந்த பாயிண்ட்ல இருந்த ரூல்ஸ் மாறிச்சுன்னு சொல்லுவாங்க. அதான் கரெக்ட். இப்ப இதே சீசன்ல போக போக இந்த வேற ஏதாச்சும் ஒரு கேமுக்கு இந்த மாதிரி கிளப்புக்கோ நடந்தா இதே மாதிரி டிசிஷன் கொடுத்தீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பா மேட்சுக்கு ஒவ்வொரு டிசிஷன் கொடுக்குறாங்கல்ல, அதுதானே என்னோட பிரச்சனையே. என்னோட பாயிண்ட் அதுதான். இவங்க வந்து தப்பு பண்றது கூட கரெக்டா எல்லாத்தையும் ப்ராப்பரா ஒரே தப்பு பண்ண மாட்டாங்க. ஒரு வாரம் இப்ப சேஃப் ஆகிகள் நான் ஓப்பனா சொல்றேன், நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து இதே ஒரு விஷயம் நடந்தா கண்டிப்பா அதை வந்து பவுல் அப்படின்னு சொல்லிட்டு கோலை டிஸ்அலோவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் நான் சொல்றேன். இந்த கோல் ஒண்டி எனக்கு இந்த கோல் டிசிஷன் ஒண்டி என்னோட கன்டென்ஷனே கிடையாது. மொத்தமா அவங்க 11 பேர் பிச்சில் ஆடி இருக்கவே கூடாது. அதுதான் வந்து என்னுடைய பிகெஸ்ட் கன்டென்ஷன். ஹவர்ஸ் ஒரு ட்ரெயிலிங் லெக் ஒரு எல்லோ கார்டு வந்துச்சுன்னா, நான் தான் முதல்ல சொன்னேன், ஹவர்ஸ் அவர் வந்து ட்ரெயிலிங் லெக், அது கிளீனான எல்லோ கார்டு. அது வந்து நான் வந்து ரெட் கார்டுல சரி ரெட் கார்டுனே கொடுத்துக்கோங்கடா. நீங்க அதுதான் சொல்றேன். இப்போ அந்த ஹாவர்ஸோட சேலஞ்சே நான் ஓப்பனா சொல்றேன், வேற ஏதாச்சும் ஒரு டீமுக்கு அது ரெட் கார்டு வாங்கும். அதுதான் சொல்றேன். எங்களுக்கு இப்போ எனக்கு என்ன பாயிண்ட், எனக்கு வந்து என்ன இது எதுவுமே எனக்கு வந்து பாயிண்ட் வந்து ஐ திங்க் பாயிண்ட் வந்து they are very inconsistent. கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி இப்படி ஒண்ணும் பண்ண முடியாது. மத்த இப்போ ஒரு 2 கிளப்பை தவிர்த்து மிச்சம் இல்ல 18 கிளப்புக்கு டிசிஷன் கரெக்டா தப்பா போச்சுன்னா எப்படி? அது எல்லா கிளப்புக்கும் அட் திஸ் பாயிண்ட் எல்லா கிளப்புக்கும் டிசிஷன் போகும். அகைன்ஸ்டா போகும், ஃபாரா போகும், ரெண்டுமே போகும். உடனே வந்துட வேண்டியது. லாஸ்ட் இயர் நான் இப்ப இனிமே 3 கிளப் போகும். அவருங்க ஒரு டிசிஷன் மாத்தி கொடுத்து அவங்க ரன் பண்றாருல, இனிமே 3 கிளப் போகும். சாரி ஃபார் இன்டரப்டிங், பட் லூட்டன் ஹேவ் ஸ்கோர்ட் போல 1-0. எனக்கு வரல லூட்டன் ஸ்கோர் பண்ணிட்டானுங்களா? சுத்தம்டா. ஆமா இல்லையா, ஒண்ணும் வரலையா? கோல் சூப்பர். இன்னைக்கு லாஸ்ட் கன்ஃபார்ம் ஃபார் லிவர்பூல். போய் தன்னடக்கம் இந்த தன்னடக்கம் போட்டது யார் தெரியுமா? எக்ஸ் யுனைட்டட் பிளேயர். இத நான் இந்த பாட்காஸ்ட்ல சொல்லி விரும்புறேன். இது மட்டும் தான். யார் கோல் போட்டது? ஓ, இது ஓவர்டன் பண்ணிடுவாங்க. வெயிட் பண்ணுங்க. அவர் கிளாப் ஏதாவது கத்துவார், வெயிட் பண்ணுங்க. அவன் ஏற்கனவே கத்திட்டு இருக்காரு. இதோ கத்திட்டு இருக்காரு கிளாப் இப்பதான். But ஆனா okay, let's come back to the Liverpool game afterwards. But எனக்கு அதுதான், எனக்கு டு ஃபினிஷ் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான். எனக்கு இந்த கோலை தவிர்த்து நடந்ததுக்கு எதுக்குமே வந்து ஒரு இதுவே கொடுக்கல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ப்ரூனோ கெர்மாரிஷ் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து அவன் பண்ணின ஒன்னுத்துக்கு கூட ஃபவுல் கொடுக்கலன்னா எந்த நிலைமையில இருக்கு ரெஃப்ரிங்னு எனக்கு சீரியஸா தெரியல. அவன் வந்து ஜார்ஜினியா வந்து சும்மா ஓடிட்டு இருக்கான், அவன் கிட்ட பால் கூட கிடையாது. அவனை போய் முதுகுல ஒரு தள்ளி விட்டுட்டு அவன் கீழே வேற அவன் தம் தூண்டு போயிருக்கான். ஜார்ஜினியா வந்து ஏன்டா கீழே வேற எழுந்திரிச்ச ஓடுறா அப்படிங்கிறான். டே என்னடா, எனக்குலாம் மனசாட்சியே கிடையாது. அது வந்து எதுவும் இல்ல, அது வந்து எதுவும் செக் பண்ண தேவையில்லை. இது கேட்டா வந்து ஸ்பிரிட் ஆஃப் ஃபுட்பால் கான்டாக்ட் ஸ்போர்ட் அப்படிம்பாங்க. சரி, ஓகே இருந்துட்டு போட்டு கான்டாக்ட் போட்டு இருந்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச ஃபுட்பால் இவ்வளவுதான்ப்பா, எனக்கு இதுக்கு மேல தெரியல ஃபுட்பால், விடுங்க.
But yeah, I think this is what I think இன்னைக்கு காலையில ஜேமி கேரகர் கூட சொல்லிட்டு இருந்தான். See, we don't have enough stuff in the Premier League. அவ்வளவுதான். அது வந்து அது ஜேமி கேரகர் லிவர்பூல் நடந்ததுனா இப்படி பேசிருக்க மாட்டான். சும்மா எல்லாம் என்ன சொன்னான்னு நான் என்ன சொன்னான்னு நான் முழுசா சொல்றேன். அவன் என்ன சொன்னான்னா the Newcastle wanted it more மாதிரி எதுவுமே இல்ல. இதெல்லாம் வந்து எனக்கு வந்தா ரத்தம் உனக்கு வந்தா தக்காளி பேச்சு. அவன் சொல்லட்டும் ஜேமி கேரகர் என்ன சொன்னா இந்த டிசிஷன் அவன் இந்த டிசிஷன் வந்து தப்போ ரைட்டோம்லாம் பேசல. அவன் என்ன சொல்ல வரானா, இப்ப இந்த கொடுக்கப்பட்ட டிசிஷன்ஸ்ல எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் போயிருக்கலாம். அந்த 3 டிசிஷனுமே தப்பான சைடுல அந்த 2வது சைடுக்கும் போயிருக்கும். ஆனா அந்த அளவுக்கு டெக்னாலஜி பிரீமியர் லீக்ல இல்ல. we are calling it the best league, but இன்னமே அந்த டெக்னாலஜி கொண்டு வர முடியாதனால we are at a standstill where we have to go with the on field decision. கௌதம், டெக்னாலஜி மேல எவனாவது பழி போட்டீங்கன்னா நான் ஒத்துக்குவேன். எனக்கு இந்த ஸ்டேட்ல ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். அபார்ட் ஃப்ரம் sorry go ahead. சொல் மணி சொல்லு. அபார்ட் ஃப்ரம் அருண், எனக்கு வந்து இப்ப இந்த சப்ஜெக்ட்டுங்கறனால மத்தவங்க இது கோல் இல்லையா, இது மட்டும் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அது மட்டும் சொல்லுங்க. எனக்கு வந்து அந்த பால் நான் வெளில போயிடுச்சுன்னு நான் 100% நம்புறேன். நீங்க எந்த உலக உருண்டை உலக பிளாட் நீங்க என்ன கலீலியோ சைடு வேணா எடுத்துவாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலா அது வந்து ஃபவுல் மாதிரி இருந்துச்சு. எனக்கு பால் வெளில போட தெரியல, பட் அது கொஞ்சம் ஃபவுல் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா 2 hands வச்சு பின்னாடி புஷ் பண்ணா. ஐ திங்க் இட் வாஸ் a foul. 2 ஃபேன்ஸ் வந்து 2 வேற நான் சொன்ன மாதிரி 4 பாயிண்ட்ல 2 பாயிண்ட் சொல்றாங்க. அனிருத் எனக்கு கோல் இல்லப்பா, டெஃபினட்டா இஸ் நாட் a goal. 3 ஓகே மணி. எனக்கு இந்த வெளியே போனது மேலயோ இல்ல அந்த எனக்கு தெரிஞ்சது வந்து ஃபவுல் இல்ல. Gabriel's already going down and when you are going up on some player, எப்பொழுதுமே நம்ம வந்து we tend to lean our hands on the player in front of us. அது எனக்கு பிரச்சனை இல்ல. பால் வெளியே போச்சா இல்லையானா இட் இஸ் வந்து வெரி சப்ஜெக்டிவ். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பால் வெளில போயிடுச்சு. அந்த அங்கேயே க்ளோஸ் பண்ணிருக்கணும். ரெஃபரிக்கு சப்ஜெக்டிவா? ரெஃபரிக்கு சப்ஜெக்டிவ் சொல்றீங்களா? எனக்கு இந்த சப்ஜெக்டிவ் மேட்டரே புரியல. யாருக்கு சப்ஜெக்டிவ் எனக்கு அதுவே புரியல. சப்ஜெக்டிவா ஆன் ஃபீல்டுக்கா? அதுதான் புரியல. கௌதம், உன்னோட ஒபினியன்? இட்ஸ் a goal. Obviously I'll say it's a goal. எதுக்குன்னா இப்ப பால் வெளிய போச்சா நான் போஸ்ட் போட்டுட்டேன்ப்பா, நேத்தே போஸ்ட் போட்டுட்டானே அவன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a goal. சேம் மணி நான் சொன்ன மாதிரி it's not enough for a foul in my opinion. He was already stooping low to head the ball over Joelinton. That was his idea. அவன் புஷ் பண்றதுக்கு முன்னாடி he was going low. அப்ப ஹேண்ட் பால்ல நம்ம பார்க்க போறது கிடையாது, கரெக்ட்டா? புரியல. ஹேண்ட் பால்லாம் பார்க்க போறது கிடையாது. இது ஹேண்ட் பால் பார்த்தோம்னா நான் ஆஃப் சைடே பார்க்கணும். I'll put an example. அதனால நான் சொல்றேன். Liverpool versus Real Madrid UCL final 2022. Everyone thought Real Madrid scored. சடனா ஒரு புது ரூலை கொண்டாந்துட்டு வந்து கோல் கீப்பருக்கு பின்னாடி யாருமே கோல் கீப்பர் முன்னாடி இருக்கிறான், ஒரே ஒரு டிஃபெண்டர் தான் பின்னாடி இருக்கான் அப்படின்னா அது ஒரு ஆஃப் சைடுன்னு புதுசா ஒரு ரூலை சொன்ன மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படி ஒரு ரூல் இருக்கிறதே தெரியாது. பொங்கி எழணும் 2020 நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி வருஷம் எங்க கையில நீங்க ஒரு தோத்தீங்களே ஒரு சாம்பியன்ஸ் லீக், வாய் திறந்து பேசுறா ப்ரோ. சி பாயிண்டே இல்ல. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் சொன்னா எப்படின்னா லிவர்பூல் தான் ஜெயிக்க போகுதுன்னு ஒரு 5 பேர் நீங்க ஆப்போசிட்டே அடிப்பீங்க. பேசி பாயிண்ட் இல்ல ஐ திங்க் தட் இஸ் அந்த ஆஃப் சைடு மாதிரி தெரிஞ்சது. பட் திருப்பி என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு பாலோட பொசிஷனே தெரியாது, சோ நாங்க ஆஃப் சைடு லைன்ஸ் வரைய முடியாது அப்படின்னு. ஆல்சோ இன்னொரு விஷயம் இருக்கு. பிரீமியர் லீக் இருக்க சில ரூல்ஸ் வந்து ஏக காம்படிஷன்ஸ்ல வேற மாதிரி இது பண்றாங்க, இன்டர்பிரேட் பண்றாங்க. சோ அந்த ஒரு விஷயமும் இருக்கு. நான் இப்ப அதுதான் சொன்னேன். இப்ப பீனோட அந்த வீடியோ வச்சுதான் எல்லாருமே சொல்றாங்க. மத்தபடி எல்லாருமே வந்து பால் வெளியே போச்சா சொல்றாங்க. பீனோட வீடியோல தான் பால் உள்ள இருக்க சொல்றாங்க. பீன் தான் வந்து ஹேண்ட் பால்னு சொன்னாங்க. நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஐ திங்க் தட்ஸ் அபௌட் இட். பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பிஎனுக்கு கிடைச்ச ஃபுட்டேஜ் பிரீமியர் லீக்ல இல்லனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆங்கிள் இல்லன்னு சொன்னாங்க. பிஎனுக்கு கிடைச்சது பர்சீவ்ட் ஃபுட்டேஜ். Yeah, exactly. They drew the lines. They created a 3D image to say இவ்ளோ உள்ள இருந்திருக்கலாம் அப்படின்னு. அவங்களே சொன்னாங்க. அதே பீன் ஸ்போர்ட்ஸோட 2 இதுதான் வந்து ஹேண்ட் பால் டெஃபினட்டா இருக்கு அந்த இடத்துல அப்படினாங்க. So yeah, okay, is not going to, but இது கடைசியா அதை finish பண்ணும்போது வந்து there's one thing that I like to mention here. What Arteta said in his press conference வந்து I am fully on board with it. He came out, he was very angry. He said whatever he wanted to say. I am fully on board with it. எனக்கு இன்னைக்கு காலையில why did Arsenal have to come out and put out that statementங்கிறது மட்டும் தான் எனக்கு புரியல. இந்த மேனேஜரை சப்போர்ட் பண்றாங்க. The manager has said மாட்டேன்பா is good. என்னது fully ஆன் போர்ட்ன்றது எப்படி ஒத்துக்கலாம்?
அவனோட frustration அவன் வாய்ஸ் அவுட் பண்றான் போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. பேசிக்கலா நியூகாசில் did not play for 3 points. அவங்க வந்து சும்மா yes that is his opinion. He is entitled to say what he wants. தானே அப்புறம் எதுக்கு அவனை பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல உட்கார வைக்கிறீங்க? போய் இன்டர்வியூவே பண்ணாதீங்களே, விட்டுருங்க. போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ் எதுக்கு? இது அனிருத் ப்ரோ அதுல வந்து அவர் ஆக்சுவலா அந்த இன்டர்வியூ வந்து அவர் சூப்பரா ஒரு ஐடியா பண்ணாரு. இது வந்து எல்லா மேனேஜர்ஸுமே பண்றதுதான். தோத்தாங்கன்னா வந்து பிளேம் வந்து ஓரளவுக்கு பிளேயர்ஸ் பக்கம் போகாம இருக்கிறதுக்கு அதை அவர் ஷார்ட்டா யூஸ் பண்ணிக்காரு. இது வந்து ஆர்சனல் ஃபேன்ஸே ஒத்துப்பாங்க, இதெல்லாம் கிளாசிக் மொரினியோ பண்றதுதான். சோ நேற்று யாருமே ஆக்சுவலா பர்ஃபார்மன்ஸ் ஆர்சனலோட பர்ஃபார்மன்ஸ் போரா இருந்தது. ஆனா வெளில வரும்போது எல்லாரும் ஒட்டுமொத்தமா இதை பற்றி தான் பேசுவாங்க. ஆர்சனல் பர்ஃபார்மன்ஸை மறந்துடும். இது வந்து அவங்க பண்றதுதான். there are things that you need to say and things you can't say. அதுல வந்து கொஞ்சம் he went a little bit overboard. He was a little emotional. Yeah, I agree with Anirudh. கன்ஃபார்மா கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் போன மாதிரி தான் இருந்துச்சு. லைக் நியூ கேஸ்ல டிஸ்ரிகார்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு டக்குன்னு பாக்குறதுக்கு. அதான் நான் சொல்றேனே, லைக் only one team wanted to win சொல்றது தேவையில்லை, only one team wanted to play football னு சொல்லிருந்தா எல்லாம் ஈவன் அவுட் ஆயிருக்கும். அவ்வளவுதான். நோ ஐ ஸ்டில் அது எனக்கு தப்பாவே தெரியல. நீங்க யார் என்ன சொல்லுங்க, அது எனக்கு தப்பே கிடையாது. அந்த எமோஷன்ல யார் என்ன பேசுறாங்கல்ல யாருமே மேனேஜர் எமோஷன் அந்த நேரத்துல வந்து நீ வந்து ஓகே உனக்கு அகைன்ஸ்டா இப்படி ஒரு ஆப்வியஸா ஒரு டிசிஷன் போயிட்டு இருக்கு, ஒருத்தன் வந்து அவ்வளவு பண்ணியும் ஒருத்தன் பிச்சில் இருக்கான்னா அந்த நேரத்துல நான் காம் அண்ட் கம்போஸ்டா வந்து ஓகே மெஷர்டா என்னோட வார்த்தையை பேசுவேன் நீ மேனேஜர் கிட்ட எதிர்பார்த்தேன்னா அந்த மாதிரி மேனேஜர் யாரும் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லப்பா. எந்த மேனேஜருமே அந்த மாதிரி எல்லாம் நான் பேசி பார்த்தது. போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ் தேவையில்லையே, எதுக்கு போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்? Do you want the managers to say what you want to hear or what they want to say? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இல்ல போன வருஷம் காண்டே எல்லாம் வந்து லிவி வந்து ஒரு மானத்தீரு, அவனுக்கு வந்து இதுவே கிடையாது, அவன் 20 வருஷம் வந்து அவன் குடும்பமே விளங்காது இல்லாம பேசுறாங்க. அதெல்லாம் பார்த்தா பர்சனல் காண்டெல்லாம் வெளிய வர மாதிரி இருக்கு ப்ரோ. அது காண்டே மட்டும் சொன்ன மாதிரி தெரியல. இல்ல சொல்றேன் இந்த மாதிரிதான். சரி மேனேஜர் லைக் அதுதான் ஒரு ஸ்போர்ட், அந்த எமோஷனும் மிக்ஸ் தான். நம்ம வந்து எல்லாரும் ரோபோட்டிக்கா இருந்தா அப்புறம் பாயிண்டே கிடையாதுல்ல. அவன் சொன்னதுல வந்து அந்த இதுல வர மாதிரிதான் பாதி லைக் பாதி உண்மை பாதி போய் அவனுக்கு எது உண்மை எது போயின்னா ஹார்ட் அட்டாக் மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி நான் முதல்ல அதான் சொன்னேன், இது வந்து ஒரு மேனேஜர் வந்து பண்ண வேண்டிய விஷயம் இல்ல. உங்களுக்கு அகைன்ஸ்டா டிசிஷன் போச்சுன்னா சும்மா ஃபுட்பால் கான்டாக்ட் போட்டு பிசிக்கல் ஸ்போர்ட் இதுல நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு மேவரிக்கா இருக்கிறதுல ஒரு அர்த்தமே கிடையாது. நீ உனக்கு அகைன்ஸ்டா போகுதா, கம் அவுட் அண்ட் டாக் அபவுட் இட், கம் அவுட் அண்ட் மேக் நாய்ஸ், அவ்வளவுதான். If you want changes, that's what you need to do. இல்ல நான் எல்லா டிசிஷனையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆண்டவர் விட்ட வழின்னு சொல்லிட்டு உட்காந்துனே இருக்க வேண்டியது. அப்புறம் வாரம் கம்ப்ளைண்ட் தான் பண்ணும். ஆனா இந்த ஹோல் திங்ல பிரச்சனை சாரி இந்த ஹோல் திங்ல எது என்ன தெரியுமா, எல்லாருமே இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டெட்டா வந்து அந்த அதான் கௌதமோட சொன்ன மாதிரி லிவர்பூல் வந்தப்போ சும்மா இருந்த இப்ப வந்தப்போ இது பண்ண அப்படின்னா எதாவது எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. நீங்க வந்து இப்போ அது எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தான் கம்ப்ளீட் பண்றோம். இப்போ வந்து லிவர்பூல் டிஸ்அட்வான்டேஜ்ங்கிறது ஆர்சனலுக்கு அட்வான்டேஜ், அவ்வளவுதான். அந்த பாயிண்ட்ல வந்து யாருமே வந்து அவன் அப்பயுமே ஐ ஹோப் இது வந்து இப்போ இந்த இதுல பண்ணாங்களே, இப்போ இந்த ஸ்ரீலங்கா கேப்டனை கேட்டாங்களே விராட் கோலி 49வது செஞ்சுரி வச்சதுக்கு உங்களோட கருத்து என்ன, நீங்க கங்க்ராச்சுலேட் நான் எதுக்குடா கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு கேட்டாங்க. அந்த மாதிரி எது சம்மந்தமே இல்லாம basically that's what they were trying to do ங்கிறது கூட உண்மைதான். they just want Arteta to say something about what happened against from Tottenham and Liverpool. எதுக்கு அவன் பேசணும் அத பத்தி, எனக்கு அதுவே புரியல. எதுக்கு அவன் பேசணும், அது தேவையே இல்ல. they just want for the headlines, அவ்வளவுதான். இப்ப அந்த 3 பாயிண்ட்ங்கிறது at the end of the season ஆர்சனலுக்கு வந்து ஒருவேளை ஆர்சனல் வந்து அது மூலமா ஜெயிச்சாங்கன்னா ஆர்சனலுக்கு அட்வான்டேஜ், அவ்வளவுதான். லிவர்பூல் 3 பாயிண்ட் போறது கவலையப்பட போறது இல்ல. போனதான் எங்களுக்கு போன சீசன் பிரென்ட்ஃபோர்ட் கேம்ல லைன் போடாம ஆஃப் ஷேர் கொடுக்காம விட்டாங்க. நான் இது என்ன பண்றது, அதுக்கப்புறம் அப்பாலஜி லெட்டர் கொடுத்தாங்க வச்சு எங்களுக்கு லைன் போட்டு இல்லாம உள்ள விட்டாங்க. அப்புறம் அது நாங்க என்ன பண்றது, கூட சண்டை போடணும். அதான் சொல்றேன் நானு, மேனேஜர் சண்டை போடணும்ல, சண்டை போட்டுதான். பட் ரோஷன் கேட்டிருக்காரு, நாட் ரோஷன், பாண்டியராஜன் கேட்டிருந்தாரு, do you think the ball is in? நான் என்னை பொறுத்த வரைக்கும் the ball is in until referee blows the whistle or until we have a camera which is going to follow the ball at a 90-degree angle always for 90 minutes. அது நடக்காது. ஓகே, அதனால இன்கன்க்ளூசிவ்னா அப்ப ஆல்வேஸ் தி டிசிஷன் ஹஸ் டு கோ டுவர்ட்ஸ் தி அட்டாக்கர். அவ்வளவுதான். கிரிக்கெட் மாதிரி தான், இட் ஃபேவர்ஸ் தி பேட்ஸ்மேன், ஹியர் இட் ஃபேவர்ஸ் தி அட்டாக்கர். அவ்வளவுதான். போன தடவை தப்பு பண்ணாங்க, ராஷ்வர்ட் குடுக்கல அப்படினா I think they saying okay we are rectifying it, it's going to go in the way of the attacker. அவ்வளவுதான். basically that's about it. it's ஆர்சனலுக்கு தப்பா மாட்டிக்கிச்சா அதே மாதிரி இன்னொருத்தவனுக்கு வேற பேச்சு இந்த மாதிரி மாட்டோம். அதுதான் சரி இல்ல, நான் பரவாயில்ல விடு, என்ன பண்றீங்க, அவ்வளவுதான். பட் லெட்ஸ் மூவ் ஆன் டு மான்செஸ்டர் யுனைடெட் 1 ஃபுல்ஹாம் 0. 90th மினிட்ல ஒரு கோலா போட்டு பரபரப்பை உண்டாக்கி ஜெயிச்சிட்டாங்கப்பா. மணினா early comments as usual
எரிக் டென் ஹாக் வந்து he put out a team so that they can somehow desperately score a goal in like அதே மாதிரி he has to be put into a lot of scrutiny. ஏன் மவுண்ட் 60 மில்லியன் கொடுத்துட்டு வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணல, ஏன் ஆம்ராபாட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணல, ஏன் ரெகுலான் இருந்தும் டேலாட்டை ஸ்டார்ட் பண்ணது, எல்லாமே வந்து கேட்கணும். எல்லாமே நீ ஆம்ராபாட்டை ஸ்டார்ட் பண்ணா மெக்டாம்னே வெளில தூக்கணும். மெக்டாம்னே தூக்க முடியாது, ஏன்னா மெக்டாம்னே தான் ஸ்கோர் பண்றான், ஸ்கோரும் பண்ணான். அதை வந்து கேள்வி வந்து கேட்க முடியாது. ஸோ ஹி இஸ் டெஸ்பரேட் ஃபார் ஸ்கிராப்பிங் அப் வின்ஸ். இந்த மேட்ச் வந்து லக்கியா இட் ஹேப்பன். ஃபுல்லாமே எதுவும் பண்ணல பெருசா. ஃபுல்லாமே வந்து அந்த வில்லியன் அந்த 2 ஷாட் தவிர பெருசா ஃபுல்லாமே எதுவும் பண்ணல. we were lucky to get that win and we got that win at the end. எரிக் டென் ஹாகோட டைம் வந்து if he is going to யார்ப்பா ஃபீட்பேக் யார் லூப்ல பண்றீங்க, யாராச்சும் மியூட் பண்ணுங்க. ராகுல் எரிக் டென் ஹாக் வந்து இன்னும் கொஞ்சம் he has bought himself some more time இந்த போர்டே இப்ப இருந்ததுன்னா. ஸோ எனக்கு அதான் சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வாஸ் அகேன் ஆஸ் யூஷுவல். அதுல பெருசா பாராட்டுறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. யார் ஸ்டார்ட் பண்றா யாரு விடுறா அப்படிங்கிறது வந்து ஓகே வரான் டென் ஸ்டார்ட், என்ன சொல்றது, வரான் டென் ஸ்டார்ட் அண்ட் தே கெப்ட் a clean sheet. So again I am forgiven. மெக்வேர் had a brilliant game. மெக்வேர் had a brilliant game. எந்த ஃபார்ம் எந்த இது கம்பேர் பண்ணாலும், எந்த ஸ்டார்ட் கம்பேர் பண்ணாலும், ஒன்ஸ் வரான் ஸ்பிட் எனி டே அவன் வந்து எவான்ஸுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் எனி கிவன் டீம்ல. அது ஏன் பண்ணலங்கிறது மிஸ்ட்ரி தான். இந்த வாட்டி அந்த கேள்வி கூட யாரும் இல்ல அது ஆக்சுவலா ஏன்னா எனக்கு என்ன தோணுதான், he feels like மெக்வேர் வந்து அந்த ரைட் சென்டர் பேக்ல நல்லா ஆடுறான் லெஃப்ட்டை விட. ஆனா வரான் நல்ல லெஃப்ட் சென்டர் பேக் ஆட முடியாது, அதனால கூட இருக்கலாம்ல. 2 பேரும் ரைட் சென்டர் பேக்ஸ் ப்ரிடாமினன்ட்டா பாத்தீங்கன்னா, அதனால கூட எவன்ஸ் ஆட வைக்கலாம், சொல்ல முடியாது. இருக்கலாமா, ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாமான்னு கேக்குறேன். கரெக்ட். அது வந்து ஐ அக்ரி வித் தட் பாயிண்ட். ஆர்சிபில இப்போ பொறுத்த வரைக்கும் வந்து வரான் டியூ டு நாட் ஹேவிங் மோர் கேம் டைம்ஸ் அவனை வந்து நம்ம என்னன்னா சொல்லலாம், 4 சாம்பியன்ஸ் லீக், வேர்ல்ட் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டிஃபெண்டர் என்னன்னா சொல்லலாம். தவிர மெக்வேர் ஹேட் அ சீரீஸ் ஆஃப் வெரி குட் கேம்ஸ். ஆக்சுவலி வந்து பால் ப்ராக்ரஷனா இருக்கட்டும், டிஃபென்ஸா இருக்கட்டும், ஹி ஹேட் அ சீரீஸ் ஆஃப் வெரி குட் கேம்ஸ். அதனால வந்து மேபி எனக்கு இந்த பாயிண்ட் ஆக்சுவலி தோணவே இல்லை. ராகுல் சொன்னபடி வந்து மேபி தட் இஸ் வாட் எரிக் டென் ஹாக் வாஸ் திங்கிங். அண்ட் எங்களுக்கு எல்சிபியில் ஆட வைக்க வந்து ஆள் இல்லை. லிண்டலாஃப் இஸ் ஹேவிங் புவர் சீரீஸ் ஆஃப் கேம்ஸ், அதனால மேபி எவன்ஸ் ஆட வச்சிருக்கலாம். தட் குட் பி த ஒன்லி ரீசன். மற்றபடி அண்ட் இன்னொன்னு, இந்த ட்விட்டர்ல போடுற மாதிரி இந்த ஃபாலோ அவுட்டு வரானுக்கும் எரிக் டென் ஹாக்கும் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஃபாலோ அவுட்டு அதெல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் கேட்டு என்ன வேணா போட்டுக்கிட்டு இருக்கீங்கப்பா, இதுக்கெல்லாம் என்னத்த பதில் சொல்றது, அதெல்லாம் ஐ டோன்ட் பிலீவ் இன். பட் யா தட் குட் பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அது வந்து எரிக் டென் ஹாக் கூத்தாடி கொண்டாட்டம்ல அத மாதிரி தான் இது பேசிக்கலி. என்னென்னவோ போடுறாங்க. ராஷ்வாட இதனாலதான் பார்ட்டி பண்ணனா போயிடுச்சேன். ஐயோ அவன் பர்த்டேக்கு எப்பயோ எல்லாம் மேட்ச் அந்த பார்ட்டிலாம் வந்து சொல்லிட்டாச்சு, நாங்க பேசிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு முடிச்சுட்டு போயிட்டாரு அவரு. பிளேயர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்க, என்ன லைக் மேட்ச் ஆடுற மத்த தவிர மத்த எல்லா நாளும் வந்துட்டு யுனைடெட் கத்திக்கிட்டே இருக்குமா, இல்ல வந்து ராய் டீம் போட்டோ பார்த்துட்டே இருக்குமா, இது என்ன பண்றாங்க பிளேயர்ஸுக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கக்கூடாதா? சும்மா எதுக்கு அது ப்ளோட் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன்னா, அந்த அன்னைக்கு தான் நீ வந்து சிட்டி கேம் 3-0 தோத்துருக்க, அதனால போகணுமா அப்படிங்கறத. அடுத்த நாள் தானே பர்த்டே, அதுக்கு பர்த்டே ஒரு 3 நாள் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்க கூடாது. அதுக்கு நீ வந்து தோத்தா வந்து இது பண்ணிட்டே இருக்கணுமா, அழுதுகிட்டே இருக்கணுமா? அப்படி பார்த்தா டிசைட் வித் லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ். இப்ப நம்ம எங்க ராய்கின்லாம் இப்ப உட்கார்ந்து வந்து ஐயோ இதுக்கு தானே டிவியை போடாம இருந்தேன், டிவியை போட்டேன் படார்னு கோல் போட்ட போறாங்களே, நான் ஆஃப் பண்ணல, கரெக்ட்டா கோல் போட்டானுங்கடா. சாமி தோக்கலடா யப்பா, கொடுமையான கேம். இதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டேன், பயந்துகிட்டே இருந்தேன். டிவியை போட்டேன், ஐயோ போட்ற போறாங்கடா, ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க அருண், உங்களுக்கு இங்க என்ன வேலை, டிவி போட்டு மேட்ச் ஓடுறீங்க, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஐயோ சாமி. பட் யா ஓகே, கிரிட்டிக்கல் क्वेश्चंस. This win buys Erik ten Hag time. How long and what to look forward to? எனக்கு what to look forward toங்கிறது எனக்கு பதிலே இல்ல, நீங்க தான் சொல்லணும். what to look forward to from Erik ten Hag. அத நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். what to look forward to. யுனைடெட் வந்து ஆக்சுவலா ஃபுல்லமோட மேட்ச் பாக்கும்போது நான் ஃபுல் மேட்ச் பார்த்தேன். அண்ட் அவுட் ஆஃப் பொசிஷன்ல வந்து they did really well. லைட்டா 4-4-2 மாத்திட்டாரு, கொஞ்சம் பிரessing மாத்தி, அண்ட் ஃபுல்லமா கொஞ்சம் நல்லா கண்டெயின் பண்ணாங்க. ஐ திங்க் தட் இஸ் ஒன் திங் டு லுக் ஃபார்வர்ட் டு. பிளஸ் இன்ஜுரிஸ்ல இருந்து இப்பதானே வராங்க, ரெகுலான் வரான். ஐ திங்க் தட் வில் பி பெட்டர். இதே மாதிரி ஆனா கொஞ்சம் டர்ன் ஓவர்ஸ்ல கோல், இந்த கவுண்டர் அட்டாக்ல கோல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ. ஐ திங்க்
யுனைடெட் ஹாய்லாண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இன்வால்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இனிமே ராக் பாட்டம் பார்த்தாச்சு யுனைடெட், இனிமே கொஞ்சம் கொஞ்சமா மேல வருவாங்க எனக்கு தோணுது. So are you saying that there's going to be என்ன சொல்றது, there's going to be until the end of season it's going to be given regardless of where they finish, regardless of what happens, it's going to be given? ஐடியலி இல்ல கொடுக்கணும். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி இப்ப வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் தேர் இஸ் a lot of இந்த போர்ட் சேஞ்சஸ் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் இந்த ரிசல்ட்ஸ் இதே மாதிரி இஃப் வி ஆர் கோன் ஸ்கிராப் அப் வின்ஸ் 1-0 2-0, அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி லூட்டன் கூட ஒரு கேம் இருக்கு, அந்த மாதிரி கேம்ஸ் வர்றதுனால மேபி அண்ட் நாங்க வந்து ஆக்சுவலி ஸ்டாட்ஸ் படி பார்த்தா சான்சஸ் கிரியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது we are having a very good chance creation. அருண் ப்ரோ சொன்னா அதே மாதிரி தான், they are winning, ஆனா சான்ஸ் கிரியேஷன் கம்மியா இருக்கு பிகாஸ் they are winning through defending அப்படின்ட்டு. எங்களுக்கு வந்து சான்ஸ் கிரியேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு, பட் எங்களால வந்து அப்போ எரிக் டென் ஹாக் will defend him saying என்னோட டாக்டிக்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஒரே ஒரு கிரிட்டிசிசம் எரிக் டென் ஹாக் மேல என்ன, his decision of favoring and starting some players. நேத்து வந்து பெலிஸ்ட்ரி அந்த வந்து பண்ண ஒரு 10 நிமிஷத்துல இந்த சீசன் ஃபுல்லா ஆண்டனி ஒண்ணுமே பண்ணல, அந்த 10 நிமிஷத்துல அவன் நல்லா பண்ணான். ஆண்டனி வாஸ் அட்ராஷியஸ். நேத்து எத்தனை தடவை பால கொடுத்துட்டான். அந்த வீடியோ தான் பார்த்தேன் நானு. எதுக்கு அவன் வந்து பால் அவன் காலில் போட்டு எதுக்கு ரெஃப்ரியோட போய் சண்டை போட்டான் அந்த லைன் கிட்ட? அதுவும் அவனுக்கும் ஆப்போனன்ட் பிளேயருக்கும் சம்பந்தமே இல்ல, பக்கத்துல கூட இல்ல. இதெல்லாம் நீ எதுக்கு பண்ற அப்படின்னு there is a lot of scrutiny. சோ இந்த ஸ்க்ரூட்டினி தான் வந்து எரிக் டென் ஹாக் மேல வந்து வைக்கணுமே தவிர அவனை வந்து மத்தபடி நீ வந்து அந்த ஆஃப் சைட் பத்தி என்ன நினைக்கிற, உனக்கு வந்து பிளேயர்ஸ் கான்பிடன்ஸ் போயிடுச்சா, இதெல்லாம் கேட்கறத விட they have to ask him right questions. அதேனா I'm not talking about the media, even the board has to ask him the right questions. He has to start playing Mount. He has to Mount ஸ்டார்ட் பண்ணி, உனக்கு பெலிஸ்ட்ரி மேல கான்ஃபிடன்ஸ் இல்ல மவுண்ட் ரைட் விங்ல ஸ்டார்ட் பண்ணு. ஆம்ரபேட் அவ்வளவு காசு கொடுத்தாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணு. பட் நான் தான் சொல்ற மாதிரி he is also in a position, இன்ஜுரிஸ் காரணமாக நாங்க வந்து வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. when McTominay is scoring goals you start him. அந்த மாதிரி தான் McTominay வந்து அவனும் வந்து he changed tactics. McTominay வந்து டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல இல்ல, McTominay கிட்டத்தட்ட ஹாய்லாண்டுக்கு மேல ஆடிட்டு இருந்தான் ஒரு ஸ்டேஜ்ல, and he also scored in the game. அதனால இதே மாதிரி தான் சொல்ற மாதிரி ஆஃப் பால் டாக்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் இப்ப இன்ஜுரிஸ்ல இருந்து கொஞ்சம் பிளேயர்ஸ் வர 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 ஷா இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் நவம்பர் எண்ட்ல. அண்ட் போன வருஷம் எங்களுக்கு ஆக்சுவலி இந்த பிரீமியர் லீக் டேபிளும் இப்ப ரொம்ப காம்படிட்டிவா இருக்கனால எங்களுக்கு ஹெல்ப் ஆகுது. போன வருஷம் இதே கேம்ஸ்ல நாங்க இதே பாயிண்ட்ஸ் தான் வச்சிருந்தோம், மத்த டீம் ஒழுங்கா விளையாடுனால we finished third போன சீசன். இந்த சீசன் அவசியம் இன்னும் 27 கேம் இருக்கு, இன்னும் என்ன ஆகும் எதுவுமே சொல்ல முடியாது. So ரோஷன் ஒருத்தர் போட்டு let's accept all community wanted Man United to lose. ப்ரோ அதுக்கு சம்பந்தமே இல்ல ப்ரோ. ரோஷன் நான் உடனே உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், யார் வந்து தோக்கணும்னு நினைச்சாலும் யுனைடெட் ஜெயிக்கணும்னு நினைச்சாதான் மேட்ச் ஜெயிக்க முடியும். அவங்க அதை ஜெயிக்கிறாங்களான்னு பாருங்க. நீங்க வந்து நாங்க என்னமோ வந்து நாங்க இப்ப உட்காந்துட்டு யுனைடெட் தோக்கணும்னு சொல்லிட்டு தாவம் பண்ணதுனால யுனைடெட் தோக்க போறாங்க, இதெல்லாம் ஃபேனோட இது, அவ்வளவுதான். இல்ல அதுவும் இல்லாம இன்னொன்னு அவர் கேட்டவர் ரோஷன் நினைக்கிறேன் ப்ரோ, மத்த ஆப்பன்ட் தான் தோக்கணும் தானே ப்ரோ இருப்பாங்க. இப்ப ஆர்சனல் ஃபேன் ஏன் ப்ரோ யுனைடெட் ஜெயிக்கணும்னு நினைக்க போறாரு? நான் ஏன் யுனைடெட் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆப்பன்ட் அப்படிதான் ப்ரோ நினைப்பேன். நம்ம நியூ கேசல் அகைன்ஸ்டா நம்ம 3-0 தோத்தது, we had a very poor performance. அதுக்கெல்லாம் எந்த டிஃபென்ஸுமே கொடுக்க முடியாது. இந்த ஆர்சனல் கேம் மாதிரி அவங்க வந்து இப்போ 1-0 ஸ்கிராப் இன் பண்ணியிருந்தா ஒரு டிபேட் கூட பண்ணலாம். they finished it cleanly 3-0. அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு क्वेश्चन கூட இருக்கு கீழ, யுனைடெட் ஹேவ் a கேம் பிளானான்னு கேக்குறாங்க. ஐ திங்க் தே ஹேவ் a கேம் பிளான். அவங்க கிட்ட கேம் பிளான் என்னன்னா கவுண்டர் அட்டாக்ல போடணும், அது நல்லா ஹை பிரஸ் பண்ணணும். ஆனா என்ன எக்ஸிக்யூட் தான் கேவலமா பண்றாங்க. அது வந்து நிறைய ரீசன் இருக்கு. கரெக்ட், எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எங்களுக்கு பிளேயர் இல்ல, அதான் பிரச்சனை. எக்ஸிக்யூட் பண்ற பிளேயர் ஒர்க் ஆக மாட்டான், ரிசல்ட்ஸ் ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்ப இதுவே வந்து இவ்வளவு ப்ரெஷர் வந்து யுனைடெட்ங்கிறனால தான் இருக்கு. இதே நான் தான் சொன்னேன்ல, டேபிள்ல இதே பொசிஷன்ல தான் போன வருஷமும் இருந்தோம். ஆனா போன வருஷம் இந்த இவ்வளவு ப்ரெஷர் இருந்ததா? கிவன் தி இன்ஜுரி, இந்த சீசன் இன்னும் எங்களுக்கு மோசம். கிவன் தி இன்ஜுரி, கிவன் தி சான்சோ சிச்சுவேஷன், டியூ டு லாட் ஆஃப் ஆஃப் ஃபீல்ட் சிச்சுவேஷன் தான் இவ்வளவு ப்ரெஷர். கேம் பிளான் படி உள்ள போய் நல்லா விளையாடுறோமா அப்படின்னு கேட்டா இல்ல. கேம் பிளான் இருக்கு, இஃப் தட் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட் should be the debate. இப்போ வந்து எனக்கு வந்து பிளேயர் இல்ல, எக்ஸிக்யூட் பண்ண பிளேயர் இல்ல அப்படின்றதுல, எக்ஸிக்யூட் பண்ண பிளேயர் இல்லைன்னா அது யார் தப்பு? மேனேஜரோட தப்பு. இஸ் காட் பிளேயர்ஸ் 8 players and invested extremely highly. ஓகேவா? மவுண்ட் அவன் பிளேயர், ஆண்டனி அவன் பிளேயர், எல்லாருமே ஒரு வாங்கியிருக்கீங்க. இப்போ அவன் பிளேயர் அவன் வாங்கி அவன் பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னா அப்ப மேனேஜர் மேல தானே தப்பு? இல்ல ப்ரோ, ஐ அக்செப்ட் வித் மவுண்ட் ஆம்ரபேட் சிச்சுவேஷன்ல ஐ அக்செப்ட் வித் இட்.
இதுவே லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்து நேத்து ஃபிட்டா இருந்திருந்தா he would have started instead of Evans. லிசாண்ட்ரோ மார்டினஸ் கேன் மேக் தட் கிரவுண்ட் லைன் பிரேக்கிங் பாசஸ். போன சீசன் ஃபுல்லா நம்ம பார்த்தோம். அவனோட டிஃபென்ஸ் இந்த சீசன் எக்ஸ்போஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட்ல. ஆனா இட் இஸ் அ ஃபேக்ட் தட் ஹீ கேன் பிளே வெரி வெல் லைக் லைன் பிரேக்கிங் பாசஸ். ரிசீவ் பண்ற இடத்துல மவுண்ட் இருந்தாகணும், ப்ரூனோ இருந்தாகணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட கம்ப்ளைண்ட். மவுண்ட் ஏன் ஆட மாட்டீங்க அப்படிங்கறத கம்ப்ளைண்ட். எகைன் அதுதான் நான் சொல்றேன், டியூ டு இன்ஜுரி சிச்சுவேஷனால தான் மவுண்ட் முன்னாடி போயிட்டா எனக்கு பின்னாடி வந்து ஒரு ஷா இருந்திருந்தான்னா he can play in the midfield. ஷா comes and receives the ball. ஷா இல்ல, ரெகுனானாலயோ டாலட்னாலயோ அதை ரிசீவ் பண்ண முடியாது பால. ஒரே விஷயம் நான் சொல்றது, நீ சொல்றதை நான் கரெக்டா புரிஞ்சிருக்கேன்னு சொல்லேன். ஸோ பேசிக்கலா நீ என்ன சொல்றேன்னா, மார்டினஸ் ஷா இல்லாததுனால யுனைடெட் இப்படி ஆடுறாங்க, அவங்க 2 பேரும் வந்தா இன்னும் நாங்க பெட்டரா ஆடுவோம்னு சொல்றேன். கரெக்டா? டெஃபினெட்லி இந்த 2 பேர் எஸ்பெஷலி ஷா, டெஃபினெட்லி ஷா ஆக்சுவலி ஷா தான் ஃபர்ஸ்ட். இது எந்த விதத்துல நியாயம் நீ சொல்ல? டாலோ இருக்கான், மேன் விசாக்கா இருக்கான், ஆம்ராபேட்டை டீம்ல வச்சுன்னு நீ அவனை உட்கார வைக்கிற, சரியா? எந்த விதத்துல நியாயம் இது நீ சொல்றது? இல்ல நான் சொல்றது வந்து போன சீசன் எரிக் டென் ஹாகோட கேம் பிளான் பார்த்தா அதே ஒரே ஒரு இதனால தான் சொல்றேன். பாதி நேரம் வந்து ஒரு சென்டர் பேக் வந்து பால இது பண்றான்னா அதை ரிசீவ் பண்றது ஒன்னா ஷா இல்லைன்னா கேசிமிரோ, 2 பேர்ல யாரோ ஒருத்தர். ஓகேவா? அவங்க ரிசீவ் பண்ணி பால ப்ராக்ரஸ் பண்ணல. எங்களுக்கு பால் ப்ராக்ரஸ் பண்றதுக்கு நடுவில் ஆள் இல்ல. கேசிமிரோ இல்ல. Amrabat quality is not there. I am questioning Amrabat signing. That's a different thing. I am questioning Amrabat signing. Thank you. எனக்கு இதே क्वेश्चन தான் இருந்துச்சு, எதுக்கு Amrabat நீங்க வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு. Amrabat வந்து ஆக்சுவலா கேசிமிரோவோட ஆட வச்சா I think he'll be better, like அந்த ஒரு ஆங்கரா நம்பர் 6. I mean அந்த லெவல்ல ஒரு வேர்ல்ட் கிளாஸ் லெவல் சொல்ல முடியாது, பட் he'll be good when everyone comes in. எனக்கு என்னமோ அதான் தோணுது. இது வரைக்கும் ஒரு கேம் Amrabat played with Casemiro, அவங்க 2 பேர்ல that was Amrabat really did his job fantastically well அந்த ஒரு கேம்ல. ஆனா அது ஒரே ஒரு கேம், அதுக்கப்புறம் Casemiro இன்ஜூரி ஆகி போயிட்டான். 2 மாசம் அவன் இருக்க போறது இல்ல. இப்ப யுனைடெட் பிளான் வந்து என்ன இருந்துச்சுன்னா, சீசன் ஸ்டார்டிங்ல வந்து டென் ஹாக் வந்து ஹை பிரேசிங் பண்ணணும், டர்ன் ஓவர் பண்ணணும், அண்ட் தென் ஹை டர்ன் ஓவர்ஸ் பண்ணணும், கவுண்டர்ல கோல் அடிக்கணும். அது 3 தான் அவனோட மெயின் பிளானா இருந்துச்சு. அதுக்கு தான் அவன் மவுண்ட்டை சைன் பண்ணான் என்ன கேட்டேன். பிகாஸ் மவுண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். அந்த பிரேசிங்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்டென்சிட்டி பாத்தீங்கன்னா மவுண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஆனா மவுண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி பின்னாடி ஒரு பிசுமா ஒரு ரைஸ் மாதிரி ஒரு ஆளை சைன் பண்ணல. அந்த சைன் பண்ணலாதால ஒரு அந்த சீசனே ஒரு டோட்டலா அப்படியே இதாயிருச்சு. நான் வந்து ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்சு நான் லைவ்ல ஐ வில் ஓபனா சேலஞ்சர் Amrabat is a failure for United. நான் இது சேலஞ்ச் இல்ல, இது ஃபேக்ட். நான் சொல்றது எதுக்கு சேலஞ்ச் இது? ஒரே ஒரு ரிலீஃப் இருக்கு. அவனை வந்து லோன்ல சைன் பண்ணாங்கறத ஒரே ஒரு ரிலீஃப். எனக்கு என்ன பிரச்சனைனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் Amrabat சைன் பண்ண? எரிக் டென் ஹாக் வந்து ஒரு பிளேயர் எனக்கு வந்தா வேணும் அப்படின்னு சொன்னப்ப போய் ஆண்டனிக்கு 100 மில்லியன் கொடுத்து போய் Amrabat கொடுத்து எதுக்கு வாங்கணும் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா அவனுக்கு எரிக் டென் ஹாக் மேல ஒரு ஃபுட்பாலிங் டெசிஷன் எடுக்க ஆள் கிடையாது. நான் திரும்பவும் வந்து இட் இஸ் ஆன் ஃபீல்ட் இஷ்யூ இல்லதான் இது, பட் ஸ்டில் இதுதான் பிக்கர் ப்ராப்ளம் யுனைடெட்ல. ஆன் ஃபீல்ட் இஷ்யூ விட இதுதான் பிக்கர் ப்ராப்ளம். இது வந்து திஸ் இஸ் ஹேவிங் a long term negative impact on the team. அதான் பிரச்சனை. இதுக்கு மேல ஒரு ஃபுட்பால் தெரிஞ்ச ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா எரிக் டென் ஹாக் இந்த பவரே வந்திருக்காது. அதுதான் பிரச்சனை எனக்கு. நான் ஆக்சுவலா என்னோட பாயிண்ட் தான், நான் வந்து மேட்ச் பார்க்கல. ஸோ அதனால நான் வந்து தப்பா பேசி வந்து அதுக்கப்புறம் வந்து யுனைடெட் மேல மயஸ் தான் இருக்குன்னு சொல்ல போனாங்க. அது ஒருத்தர் தான் அவரு. எனக்கு வந்து யுனைடெட் ரைவல்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஐ ரெஸ்பெக்ட் யுனைடெட் அஸ் a big club. இப்போ வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், 2 சாய்ஸ். எய்தர் இதெல்லாம் வந்து நீங்க ஆடுறது சஸ்டைனபிளே கிடையாது, டென் ஹாக் வந்து தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணும். இல்லையா வாழ்நாளும் செத்தாலும் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டென் ஹாக் வச்சுட்டு நீங்க வந்து கடைசி வரைக்கும் போராடணும். அஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்க அவங்க என்ன நடந்தாலும் சாக்கே பண்ணக்கூடாது. ஆனா this is where United fans will come saying that எங்களுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, நாங்க வந்து ஆர்சனல் 8th 9th ஃபினிஷ் பண்ண மாட்டி எனக்கு ரொம்ப பண்ண விட மாட்டோம், ஸோ அதனால ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி பண்ணீங்கன்னா நீங்க திருப்பி இந்த சைக்கிள் தான் சுத்திட்டு இருக்கீங்க. பிரச்சனை என்னன்னா அந்த ஃபேன்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு 10 வருஷமா டிராப் ஆயிடுச்சியா, உன்னோட ஸ்டாண்டர்ட் இப்ப டைட்டில் சேலஞ்ச் கிடையாது. போன சீசன் 3rd வின் பண்ணங்கிறது ஓவர் அச்சீவ்மெண்ட். இந்த சீசன் டைட்டில் சேலஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிருந்தா நான் லைவ்ல சொல்ல முடியாது. இன்னைக்கு வரப்போகுது, வீட்டுக்கு ஒரு லெட்டர் வரப்போகுது, பாமோட வரப்போகுது, பாத்து மணி கண்டிப்பா நிஜமா. எனி மெச்சூர்ட் ஃபேன் will understand this. Any mature fan will understand this. நீங்க வந்து டைரக்டா டைட்டில் சேலஞ்சர் எல்லாம் கிடையாது. ஆர்சனல் டைட்டில் சேலஞ்சர்னு சொல்றாங்களா? போன சீசன் ஃபுல்லா 37 கேம் கன்சிஸ்டன்டா ஆடி இருக்காங்க. நீ போன சீசன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த கேம் நாங்க எப்படி விளையாண்டோம், செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் நாங்க எப்படி விளையாண்டோம் எங்களுக்கு தான் தெரியும். இந்த சீசன் அது ரிப்பீட் ஆகலாம்.
இந்த சீசன் நாங்க ஒருவேளை ஏதாவது நடந்து மத்த டீம் எல்லாம் ரொம்ப மோசமா விளையாடி நாங்க டாப் 4ல முடிச்சா கூட அடுத்த சீசன் உடனே அதே தான் தூக்கிட்டு வருவாங்க. 2 சீசனா டாப் 4 அடுத்து டைட்டில் சேலஞ்ச் அப்படின்னு. டே நீங்க எப்படி விளையாண்டீங்க அப்படின்ட்டு ஒரு கான்டெக்ட் இருக்குல்ல, அது கொண்டு வரணும். நீங்க ஸ்ரீகார்த்திக் கேட்ட கொஸ்டினுக்கு வாழ்நாள் செத்தால் எரிக் டென் ஆகோட தான் இருக்கணும் இந்த சீசன் ஃபுல்லாங்கிறத என்னோட டேக். அதுலயும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. நான் கிளேசர்ஸா இருந்தேன்னா எரிக் டென் ஸ்டே பண்ணுவாப்பா. ஆனா நான் இனிமே அவனுக்கு ₹1 கொடுக்க மாட்டேன். எனக்கு வந்து அவன் இன்னொரு சைனிங் வாங்கினா அவன் ஜஸ்டிஃபை பண்ணு நீங்க வாங்க. ஏன்னா நான் இப்ப கிளேசர்ஸா இருக்கேன்னா ஆண்டனி எதுவும் பேசாம விட்டுருங்க, அவன் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியும். மவுண்டோட பொசிஷன் இட்ஸ் டூ ஏர்லி, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா எனக்கு வெளில இருந்து பாக்குறப்ப மவுண்ட்டுக்கு என்ன பொசிஷன் அவன் கொடுக்குறான் அவன் சிஸ்டம்ல அப்படின்னு தெரியல. ஆம்பரபட் லோன் லாப் இது விடுங்க, திருப்பி அமைச்சிடலாம். ஸோ ஐ ஃபீல் லைக் அவனோட லைக் இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் எந்த மேனேஜர்ஸுமே இந்த அளவுக்கு பவர் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. யுனைடெட் லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்ல எரிக் டென் வந்து எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிதான் உள்ள வந்தோம். அப்படி நீ உள்ள வரப்போ நீ ஸ்பெண்ட் பண்ற மணி வந்து ஓனர்ஸ் மோசமா இருக்குங்க. எந்த கிளப்புமே வந்து ஓனர்ஸ் நல்லவன் கிடையாது. நான் என் கிளப் இன்க்ளூடிங் சொல்றேன். இப்போ 10 மேட்ச் நல்லா இருந்தாலும் என் ஓனர் நல்லா நம்ம கண்டிப்பா வெளில சொல்ல போதில்லை. பட் தென் ஐ ஸ்டில் ஃபீல் லைக் எரிக் டென் ஹாக் ஷுட் டூ மோர், அவ்வளவுதான். ஆனா நான் திருப்பி சொல்ற மாதிரி தான், அவன் வந்து அவனுக்கு கண்டிப்பா ஸ்ட்ரக்சர் தேவை. அதை பார்த்தாலே தெரிஞ்சு அவன் அயாக்ஸ்ல ஒரு டாப்பான ஸ்ட்ரக்சர்ல இருந்தான். அகாடமில இருந்து டாப் வரைக்கும் எல்லாமே கரெக்டா இருக்கு. இங்கே அது கிடையாது, எல்லாருமே தெரியும். நான் எரிக் டென் இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் இனிமே நான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசவே மாட்டான். அவன் தேவையில்லாம மட்டும் நான் இந்த அயாக்ஸ் ஸ்டைல் ஆட இங்க வரலன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. ஃபேன்ஸ் வந்து ஆல்ரெடி வெறி இருக்கானுங்க வெளில. தேவையில்லாம வந்து பிரசிடென்ட் பேசாம இனிமேல நான் என்ன ஆட போறேன் அப்படிங்கிறதுக்கு பிளேயர் செட் பண்ணி நான் இப்போல இருந்தே வந்து அடுத்த சம்மருக்கு எவன்லாம் அடிச்சு துரத்தணுமோ அப்படிதான் நான் இருப்பேன். ரிசல்ட்ஸ் லைக் ஷார்ட் டேர்ம்ல ரிசல்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க, லாங் டேர்ம்ல நான் என்ன ஃபுட்பால் ஆட போறேன், என்ன யூனிட் எடுக்க பிளான் அப்படின்னு சொல்லி. அண்ட் நான் என்னைக்கு எரிக்கிறாங்க இருந்தா சம்மர்ல கண்டிப்பா எனக்கு என்னவோ பர்சனலா யாருமே ஓனர்ஸ் வந்து மாற போற மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை கிளேசர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஐ வில் ஸ்டில் புஷ் ஃபார் ஒரு டிஓஎஃப், ஒரு பால் மிச்சலோ ஒரு யாரோ ஒருத்தர் லைக் லெட் இட் பி ஈவன் அந்த மார்க்கஸ் செட் வச்சும் இது பண்றான் அவனு இருக்கான். யாரோ ஒருத்தர் ஒரு டீசன்ட் இல்ல உனக்கு டச்ல இருந்தே வேணும்னா ஆக்சுவலா ஃபைனோட டிஓஎஃப் ஆக்சுவலா சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். நீங்க அவனை வேணாலும் கூட்டிட்டு வந்து எப்பா எனக்கு ரெக்ரூட்மெண்ட் பத்தி எனக்கு தெரியல, டச்ல இருந்து கூட்டுறதான பிரச்சனையே. அவனுக்கு ப்ராப்ளம் அதான் கம்ஃபர்டபிள் அப்படின்னு நான் அது சொல்றேன். இது ஆக்சுவலா இன்னொரு क्वेश्चन உங்க எல்லாருக்குமே இத்தனை வருஷமா வந்து யுனைடெடோட்ல இருந்து பிரச்சனை என்னன்னா மேனேஜருக்கு ஏத்த பிளேயர்ஸ் போர்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்ன காரணம் மேபி இப்ப மேனேஜருக்கு ஓவர் பவர் வந்து டேய் ஓகேடா உனக்கு வேணுங்கிறது மட்டும் தான் நான் கொடுக்க போறேன்னு சொல்லி கொடுத்தனால இப்ப பிரச்சனையா இருக்குதா? சரி, நான் எப்பவுமே நான் இதான் சொல்லுவேன், எவ்வளவு பெப்பாவே இருக்குமே நீங்க வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து ஒரு டாப் ஃபுட்பாலிங் டீமா இருக்கணும்னா உங்களுக்கு மேல ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஏன்னா கிளப் தான் ஃபர்ஸ்ட், மேனேஜர் ஃபர்ஸ்ட் கிடையாது, பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் கிடையாது. இவங்க எல்லாரும் ரிப்ளேசபிள், கிளப் தான் ஃபர்ஸ்ட். இப்ப வந்து பெப்பு வந்து இந்த டோக்கு பத்தி கூட சொன்னோம். டோக்கு வந்து கிளப்போட சைனிங், நான் டோக்கோ பத்தி கேட்கவே இல்லை. இவங்க இது அதுதான் சொல்றேன். பிளஸ் லிவர்பூல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சாலா ஃபர்ஸ்ட் சாய்ஸே கிடையாது, வேற யாரையும் வாங்கணும்னு சொல்லிட்டு கடைசியில சாலா வாங்கணும். ஸோ ஈவன் டாப் மேனேஜர்ஸ் வந்து சம்டைம்ஸ் தே ஹாவ் தேர் ஓன் ஃபேவரட் பிளேயர்ஸ். ஆனா நீங்க அதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஆண்டனி மாதிரி தான் ஆகும், புரியுதுங்களா? ஸோ அதனால தான் சொல்றேன், சம்மர்ல எரிக் டென் ஃபர்ஸ்ட் வந்து வேற ஏதாவது பிளேயர் சண்டை போறானோ இல்லையோ கண்டிப்பா ஒரு டிஆருக்கு சண்டை போட்டு நீங்க இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி அது பண்ணா மட்டும்தான் யுனைடெட் வந்து அட்லீஸ்ட் இப்ப கிளேசர்ஸ் இருக்க வரைக்குமாதும் ஒரு சைக்கிள் இருந்து வெளில வரணும். அதுதான் நான் சொல்றேன். இல்ல இப்ப ஸ்ரீகார்த்தி இந்த டாபிக் கொண்டு வந்து கிறிஸ்பா முடிச்சிடறேன். நானு கிளேசர்ஸ் இருக்குதான் போறாங்க, கிளேசர்ஸ் வந்து இருக்கதான் போறாங்க. ஓனர்ஷிப் சிச்சுவேஷன் இப்ப எப்படி இருக்குன்னா there is a chance that Jim Ratcliffe உள்ள வந்து he will take in Ineos Sport will take in all the footballing decisions. அந்த மாதிரி தான் வந்து there are rumors going on. அது எவ்வளவு அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. when something like that comes in definitely ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் அவங்க இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஏன்னா எரிக் மேனேஜர் இஸ் த லீஸ்ட் ஆஃப் தேர் கன்சர்ன். அப்ப உள்ள வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சரே இல்ல அப்படின்னு அவங்க இது பண்ணும்போது they are rooting for Paul Mitchell to come in. அதே மாதிரிதான் டோக்கு வந்து இட்ஸ் நாட் அ பெப் சைனிங். பெப்புக்கே ஒரு சைனிங் கொடுக்கல. இவ்வளோ ட்ராக் ரெக்கார்ட் வின் பண்ண அவன் எப்படி வின் பண்ணா அதுக்குள்ள நான் போகல. இவ்வளோ ட்ராக் ரெக்கார்ட் வின் பண்ண பெப்பு நாளைக்கு வந்து எனக்கு மெஸ்ஸி தான் வேணும் அப்படின்னா சிட்டி போர்டு அப்ரூவ் பண்ணாத, அதை உடனே அப்ரூவ் பண்ணாது. கரெக்ட், அதான் சொல்ல வரேன். இப்ப நாளைக்கு இல்ல ஆக்சுவலா வந்து என்னதான் மேனேஜர்ஸ் வந்து சைனிங்கே தொடவே கூடாது, அந்த பக்கமே போக கூடாது. என்ன கேட்டா அது பண்றதுக்குன்னு ஒரு தனியா ஆள் இருக்கணும். தொடவே மாட்டான். இந்த பிரச்சனை எங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னா 25 வருஷமா ஃபெர்கூசன் ஒருத்தர் வந்து எல்லாமே பாத்துக்கிட்டாரு வச்சுக்கிட்டு அதே ஸ்டைல்ல வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல.
ஏன்னா அப்ப இருந்த ஃபுட்பால் வேற, இப்ப ஃபுட்பால் அதுக்கப்புறம் மார்க்கெட்டும் சரி கேமும் சரி ரொம்ப எவால்வ் ஆயிடுச்சு. அதுதான் பிரச்சனை. ஒரு ஸ்ட்ரக்சரே எங்களுக்கு இல்ல. நீ மேனேஜர் அது வந்து எரிக் டென்னாவோட கிளாஸ்ல இருக்கு. எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ல இவ்வளவு பவர் வேண்டும். அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது இனிமேல இருந்து. passion going hard, playing for the badge, அதெல்லாம் wanting it more. டிவில இருந்து அவனுங்க எல்லாம் தூக்கிட்டா வேணா கொஞ்சம் நாங்க இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அடுத்த ஒரு டேவிட் டெஹியா யுவான் மாட்டாலுமே வந்து போட்டானுங்கல்ல, நீ வந்து கேப்டனா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கழிச்சிட்டு இருந்தானுங்க. அந்த டிகையா ட்வீட் சொல்றேன், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தலையிட எழுத்துனாக இருந்தா தலையிட கேள்வி எப்படி பதில் சொல்லுவேன்? நீ நான் எழுதி கொடுக்குறேன், அடுத்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல போயிட்டு டேவிட் இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்களே அப்படின்னு கேட்டா கூட வந்து அதுல வந்து ஒரு இது இல்ல. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டாங்க ப்ரூனோ பெர்னாண்டஸ் கேப்டன்சி எல்லாரும் கேக்குறாங்களே அப்படின்ட்டு. கேம் பத்தி நீ கேளு. அதனாலதான் இந்த பாட்காஸ்ட்ல எனக்கு அந்த மெக்வேர் ஆஃப் சைட் கூட எனக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஸ்க்ரூட்டினி வந்து நீ ஏன் எரிக் டென் ஹாக் வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸை தப்பா சூஸ் பண்றான், இல்லைன்னா ஏன் இந்த கேமுக்கு இவ்வளவு டாக்டிக்ஸ் இதுவா மோசமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர எரிக் டென் ஹாக் கிட்ட போயிட்டு நீ ஏன் இந்த பிளேயர் வாங்கினா நம்ம அந்த கேட்கற சிச்சுவேஷனே வச்சுக்கூடாது. Any football club, any manager. You need to maneuver the media. And the talent, see, Klopp does bullshit on media. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். But still, Klopp is portrayed like this in media. அவரெல்லாம் தொடவே முடியாதுப்பா மீடியால. Look at how much stick Arteta gets. Look at how much stick any United manager gets. தென்னாகன் மட்டும் சொல்லல. Klopp எவ்வளோ விஷயம் டபுள் மீனிங் ஜோக்ஸ் எல்லாம் கூட பண்றான் press conferenceல. And no one even talks about it because he gives the media the content they want. இந்த எதெல்லாம் வச்சு அவன் குடுக்கறத வச்சு எழுத முடியும்னு அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி கரெக்டா ஒரு 4 பெயிட் மாதிரி கொடுத்துருவான். இப்ப பேசிக்கலி நம்ம கௌதம் வந்து ஒரு குட்டி கிளப் மாதிரி பேசிக்கல இந்த இடத்துல எங்கடா கண்டென்ட் எங்கேயாவது சொல்லிட்டு துடிக்கிற ஒரு ஆளு. லெட்ஸ் மூவ் ஆன். பேசிக் கிளப் மாதிரி இல்ல அவரு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிறேன், I'll just take 1 minute. கௌதம் இந்த இதுல இங்க லைவ் பாக்குற எல்லாரும் சரி, இவ்வளோ வன்மம்லாம் தேவையில்லப்பா. எந்த கௌதமா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஃபுட்பால் பிளேயரா இருந்தாலும் சரி, வந்து இந்த தேவையில்லாம யுனைடெட் அட்டாக் பண்ணணும்ல யாரும் பண்றது கிடையாது. அதனால நீங்க தேவையில்லாம யுனைடெடுக்கு மட்டும் பயஸ்டா இருக்கீங்க, அதெல்லாம் வந்து வேண்டாம். எல்லாருமே அன்பயஸ்டா தான் பண்றாங்க. ஒரு நியூட்ரல் ஃபேனா பார்க்கும்போது ஒரு தப்ப வந்து சுத்தி காமிக்கும் போது அது வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஒரு கிளப் ஃபேனா இருக்கும்போது அது பயஸ்டா தெரியலாம். அதனால வந்து தயவுசே கௌதம் அட்டாக் பண்ணுங்க, கொஞ்சமா பண்ணுங்க, அவ்வளவுதான். பாத்தடிங்க தெளிவச்சு அடிங்க. யுனைடெட் பத்தி இவ்வளவு பேசுறோம் அப்படின்னா இங்க இருக்கிற பேனல் இருக்க எல்லாருமே எரிக் டென் ஹாக நல்லா ரேட் பண்றோம். அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான். இதே ஒரு லாம்பார்டோ இல்ல வேற யாரோ ஒரு முக்கியமான மேனேஜர் இருந்தா யாருமே இவ்வளவு பேசிக்க மாட்டாங்க. இது வந்து ஒழிஞ்சு போன கெஸ்ட் விட்டுருப்பாங்க. எல்லாரும் போன சீசன் வி ஆல் நோ எரிக் டென் ஹாக் கேம் வித் ஒரு சர்டன் ஒரு இது. அதுக்காக மட்டும்தான் இவனை இப்படி எல்லாருமே வந்து இவன் வந்து இவ்வளவு பொட்டன்சியல் வந்துட்டு இவன் வேஸ்ட் பண்றானே அப்படிங்கிற ஒரு இதுலதான் எல்லாருமே சொல்றாங்களே தவிர யாருமே வந்துட்டு யுனைடெட் அடிக்கணும் அப்படின்லாம் யாருமே கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் இருக்குங்க யுனைடெட் அடிக்கணும்னு ஒரு இது இருக்கு. பிகாஸ் எண்ட் ஆஃப் டே ஸ்டில் வந்து ரைவல்ஸ் வந்து ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இது. ஆனா வந்து யாரும் வேணுமே பண்ணல, அவ்வளவுதான். ஸோ அதனால ஃபுட்பால் பேஜ் ஸ்டிக்கர்ஸ் வந்து யுனைடெட் பாய்ஸா இருக்கான்னு தயவுசெய்து சொல்லாது. இல்ல பட் லெட்ஸ் மூவ் ஆன். கீழ இருக்கிற சாரி சார் அனில் தனி லாஸ்ட் கமெண்ட் சொல்லுங்க. என்ன ராகுல் அவங்க பயஸ்டா இல்லன்றாங்க, நீ என்ன சொல்ற? சிட்டியை உள்ளுக்குள்ள சேர்த்துக்கவே கூடாது இந்த கணக்குல. சும்மா ராகுல் வந்து பிளேஸ் ஹோல்டர் பேசிக்கா இந்த எபிசோட்ஸ்ல எல்லாம். அவ்வளவுதான். ராகுல் வந்து நல்லா பண்றீங்க, எது கேட்டாலும் பயஸ்ட் இல்லைன்னா அவர் வந்து உடனே யாருமே சப்போர்ட் கிடைக்கலன்னா உடனே சிட்டியை கவுத்துற வேண்டியது. சிட்டினாலதான் எல்லாம் தோக்குறோம் அப்படின்னு சொல்லிட வேண்டியது. எங்கேயோ ஆரம்பிச்சு போஸ்ட் முடிச்சு கடைசியில சிட்டி தான் தப்பு எல்லாத்துக்கும். பாவர்ட்டி, வேர்ல்ட் ஹங்கர், வார் எல்லாத்துக்கும் சிட்டி தான்டா காரணம். ஒத்துக்க முடியாது. உடனே கடைசியில சொல்லிட வேண்டியது. இல்ல பட் கைஸ் கீப் இன் யுவர் क्वेश्चंस கமிங். நாங்க ஆன்சர் பண்ணுவோம். பட் மூவ் ஆன் டு லிவர்பூல். கீழ காமெண்ட் பண்ண மாதிரி லிவர்பூல் டிரா டு லூட்டன் டைட்டில்ல மறந்துட்டு டாப் 4 ஃபோக்கஸ் பண்ணனும் அப்படினா இதெல்லாம் ஒரு மேட்ச்ல இல்ல எதுக்கு இத எடுத்துட்டு வந்தேன் அப்படினா இட் வாஸ் a very poor game not from Liverpool but only from Nunez. பயவுள்ள 4 ஓபன் போஸ்ட் சான்ஸ் மிஸ் பண்ணா. செகண்ட் ஹாஃப்ல பாத்துட்டு இருந்தேன். செகண்ட் ஹாஃப்ல பாத்துட்டேன். 4 ஓபன் போஸ்ட் சான்ஸ் மிஸ் பண்ணா. சரி பயவுள்ள இது பேஜை திருப்பிட்டான் போல. நல்லபடியா இனிமேல் ஃபினிஷிங் டான் ஆக போறான்னு நினைச்சேன் நாய். சரியான மிஸ், ஓபன் கோல் மிஸ். அதெல்லாம் தூக்கி சீலிங்ல அடிச்சாரு 90 டிகிரில மேல. அடி சாம டென்ஷன் ஆயிட்டான். புடிச்சு ஏத்துறான். அப்போ அங்க இருந்து கத்துறான் அவன.
ஏன்னா கிளாப் கத்தலைன்னா சாலா கொன்றுப்பான் அவனை. பாவம் என்னென்னவோ பண்ணா. ஒரு மாதிரி எனக்குமாவா இருக்கான்ல இவன். இந்த நூனஸ் பையன் வந்து சம்பந்தமே இல்லாம எங்கிருந்தோ ஒரு கோல் அடிக்கிறான், ஓப்பனா கோலை குத்தா அதுக்குள்ள பால போட மாட்டான், ஏதாச்சும் ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான் எல்லா மேட்ச்லயும். நல்ல 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 பொசிஷன் எல்லாம் போறான் அவன். ஆனா அவனுக்கு அந்த பினிஷிங் என்னன்னு தெரியல. நல்லா தான் பினிஷ் பண்றான் ஆக்சுவலி. போன சீசன் இப்படி போன கேம்லாம் அந்த காரபாவ் கப்ல வந்து கேவலமான ஃபர்ஸ்ட் டச் எடுத்தான். போர்ன்மவுத்ல எல்லாரும் சிரிப்பாங்க, பின்னாடி வந்து அங்கிருந்து அட்டி வச்சு சம கோல் போடுவான். டேய் யாரா நீ அப்படின்னு இருக்கும். அவனை வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது ப்ரோ, அதுதான் அவனோட ஸ்ட்ரெங்த். ஆனா அதுதான் பிரச்சனையாவும் இருக்கு. அதுதான் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்கிறது ஃபீச்சர் இல்ல ப்ரோ, அது ஃபால்ட். அது கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாரும், அவ்வளவுதான் மேட்டர். இல்ல சாரா அப்படியே ஒரு பாயிண்ட் அப்படியே ஹெட் பண்ணி கொடுப்பான். டேய் இவ்வளவுதான்டா, ஓபன் நெட்ல சும்மா தள்ளி விடுறா அப்படின்னு. அப்போ 6 அடிச்சான். டேய் யாரா நீ, கோல் கீப்பர் கூட அங்க இல்லடா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. பட் தி திங் இஸ், இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, இப்ப ஹைலைட்ஸ்ல லூட்டன் டவுன் ஸ்கோர்ட் ஃப்ரம் அ ஃபாஸ்ட் பிரேக். அது வந்து வான் டைக் கோல் ஹெட் பண்ண பால்ல வந்து லூட்டன் டவுனோட டிஃபெண்டரோட கையில பட்டு they took it away and they scored. அது வந்து க்ளோஸ் ரேஞ்ச் ப்ரோ, அது வந்து செம க்ளோஸா இருந்தான் பார்க்லி. நான் இப்பதான் ரீப்ளே பார்த்தேன், ரொம்ப க்ளோஸா இருந்தான். அதெல்லாம் சான்ஸே இல்ல, அவன் ஜம்ப் பண்ணிட்டு இருந்தான். ஆமா, அதெல்லாம் மோஸ்ட் அன்இன்டென்ஷனல். அந்த அதெல்லாம் ஹேண்ட்பால் கொடுக்க ஆரம்பிச்சா ஃபுட்பாலே ஆட முடியாது. ஃபுட்பால் at end of the day, I am not saying they should have given the handball and given a penalty there. I am saying if the thing is, if you use your hand to aid the play in where you go and score a goal, it's not a goal illa, regardless of whether no Arun என்ன பையன் ஞானம் மாட்டிக்கிட்டா. இதுதான் சொன்னேன், 4 பாயிண்ட் இருக்கு. 4 பாயிண்ட்ல ஹேண்ட்பாலா நமக்கு கன்க்ளூசிவா தெரியாதுப்பா, இதுல தெரியுது. இன்கன்க்ளூசிவா இருந்தா யாருக்கு ஃபேச்சர் பண்ண சொன்னீங்க ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி? கோல் இல்லன்றியா? எதுக்கு லூட்டன் அடிச்சது கோல் இல்லன்றியா? ஏய் இவ்ளோ அபட்டமா வந்து ஹேண்ட் பால வெச்சு blatant you cannot use your hand to go and score இல்ல. that is how the rules work இல்ல. கிட்ட கேட்டது கோல் இல்லையா? என்னை பொறுத்தவரை கோல் இல்ல because of the rules of how. அப்ப எங்க கோல் இல்லப்பா, என்னப்பா தெரியவே இல்லைங்க. நீ எனக்கு உள்ள கொண்டுட்டு எங்க கௌதம ரெஃப்ரி ஆயிட்டா வெட்டிடுவான் நாட்டுக்குது. கையெல்லாம் பிளேயர்ஸ் கையெல்லாம் வெட்டித்தான் ஆட வைப்பா நாட்டுக்குது. இப்ப புரியுது ஏன் பயஸ்னு சொல்றாங்கன்னு. நான் என்ன பண்ணிட்டோம், unintentional intentionalங்கறத எடுத்துட்டாங்க in terms of how you score a goal. they taken away all. if it use your hand and you score, it's not a goal. கை பால்ல பட்டுச்சா பால் கையில பட்டுச்சான்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல. okay right. subjective அது கௌதமோட subjective opinion. சரி விடுங்க, ஒரு ரீப்ளே போட்டுருங்க. இல்ல பட் அவ்வளவுதான். ஆமா கேப்பர் அடுத்து ஒன்னும் பிரச்சனை இல்ல. அடுத்து இவர் வந்துட்டாரு மைக்ல ஓவன், இவர் ஏதாவது சொல்லுவாரு, அடுத்து கிளாப் வருவாரு. எல்லா தப்பும் ஸ்பர்ஸ் தான் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க திருப்பி. அந்த அளவு இல்ல, சிட்டின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸ்பர்ஸ் அந்த அளவுக்கு எடுத்துட்டு போல. சிட்டின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம், ஸ்பர்ஸ் அந்த அளவுக்கு எடுத்துட்டு போல. அவங்க சொல்றாங்க, நீ என்ன வேணாலும் சொல்லுங்க. ஓகே, இந்த வருஷம் வந்து ஆர்சனல் சிட்டியை சேலஞ்ச் பண்ண போறாங்கன்னு எப்ப தெரிஞ்சதோ, ஆர்சனலுக்கு எல்லா டிசிஷன் அகைன்ஸ்டா தான் போகும். நான் 4 வருஷமா அடி வெட்டிருக்கேன். எத்தனை டிசிஷன் இதெல்லாம் லிவர்பூல்னு உங்க பேரே வச்சிருக்காங்க அழகா. நான் லிவர்பூல் சிட்டி மேட்ச், லிவர்பூல் சிட்டி மேட்ச் சிட்டின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். சொல்லிருக்கீங்க. அப்படி பார்த்தா வார்செஸ்டர்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு, அதாவது அபட்டமா தெரிஞ்சது. அது வார்செஸ்டர் யுனைட்டடா கூட இருக்கலாம். தம்பி இது எங்களுக்கு எகைன்ஸ்டா தான் மேக்ஸிமம் டிசிஷன் போயிருக்கு. ESPN நேத்தா ரிலீஸ் பண்ணா. நான் வந்து இவங்கள சொல்றேன், சிட்டிக்கு சொல்றேன், உங்கள சொல்லல. எல்லாரும் சிட்டியை போட்டு அடிங்கடா. சரி ஆமா, எல்லா டிசிஷனும் சிட்டிக்கு தான் போகுது. 115 சேர்த்து 116 என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? இல்ல இதுக்குதான் சொல்றேன், யாருமே சேலஞ்சஸ் சொல்லவே சொல்லாதீங்க. ராண்டமா போயிட்டு ஷெஃபீல்ட் யுனைட்டட் தான் சேலஞ்சர், கிறிஸ்டல் பேலஸ் தான் சேலஞ்சர் சொல்லிருங்க. அவ்வளவுதான். அவங்க எல்லாம் அடி வாங்கிட்டு திங்ஸ் பண்றதுதான். அதெல்லாம் முடியாது. பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் டச் அப் ஆன் மான்சிட்டி. ஏதாச்சும் சொல்லணுமா ராகுல்? சொல்லுங்க. 4 கோலா 5 கோலா 6 கோல் 10மா இன்னும் வேணுமா? அது டோக்கு பத்தி தான் சொல்லணும், வேற யார பத்தியும் சொல்றது இல்ல. அவன் வந்து பயங்கரமா ஆடுறான். கிரீலிஷ்க்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பர்சனலா எனக்கு வந்து கிரீலிஷ் தான் ஸ்டார்ட் பண்ணும் டோக்கு ஹெட்டா. ஏன்னா வந்து he provides a control. இப்போ ஃபோடன், ஆல்வரேஸ், ஹாலண்ட் ஆனா கிரீலிஷ் provides a control அந்த லாஸ்ட் மினிட்ல. இப்ப 4 பேர் டோக்குவையும் சேர்த்து ஆட விட்டா அப்படியே ஃபுல் கேயாஸ்.
சிட்டி லூஸ், அதாவது உல்ஸோட அந்த மாதிரி கவுண்டர்ல பால் லூஸ் பண்ணி அந்த மாதிரி நடக்கும். பட் டோக்கு இப்படிலாம் ஆடுறத பார்த்தா லைக் அவன் ஃபர்ஸ்ட் 5 yardsல பேஸ் எடுக்கிறான், ஒருத்தனாலையும் தொட முடியல. எனக்கு ட்ரெண்ட் எல்லாம் நினைச்சா பயமா இருக்கு. ஆக்சுவலா உண்மையிலே பயமா இருக்கு ட்ரெண்ட் என்ன பண்ண போறான்னு. அந்த லிவர்பூல் மேட்ச் வருது இல்ல அடுத்த வாரமா, எப்போ ட்ரெண்ட் என்ன ஆக போறான்னு எனக்கு தெரியல. அதான் படுத்துருவான். டேய் ப்ளீஸ்ரா கிரீலிஷ் தான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஆக்சுவலா எனக்கு சொல்ல போனா முக்கியமான மேட்ச் எனக்கு கிரீலிஷ் தான் ஸ்டார்ட் பண்ணும். பட் டோக்கு இந்த ஃபார்ம்ல இருக்கும்போது கஷ்டம். பட் சிட்டி வந்து ஃபுல் ஸ்ட்ரெங்க்ல இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பெரிய டீம் வந்தா கொஞ்சம் மாட்டுவாங்கன்னு தான் தோணுது எனக்கு. ஃபுல் ஸ்ட்ரெங்க்ல இல்ல இன்னும். இல்ல பட் ஐ திங்க் சிட்டியை பத்தி எல்லாருமே உடனே சொல்றாங்க, சிட்டி பத்தி பேச மாட்டீங்க. டேய் நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஆடுறீங்கடா, நாங்க என்னதான்டா பேசுறது உங்களை பத்தி, எந்த வீக்னஸுமே இல்ல. ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து பேசுறான்னு பார்த்தா ஹாலண்ட் இன்னைக்கு 3 கோல், இன்னைக்கு டோக்கு 4 கோல். ராட்ரி எப்படியாவது அவுட் ஆக்கிருங்க. ராட்ரி எப்படியாவது இன்ஜுரி இல்லனா சஸ்பென்ஷன் அந்த மாதிரி நடந்தாதான் உண்டு. இல்லனா வந்து எப்படியாவது ஏதாவது நடந்துரும். அது நடக்கிறதே ஒரு அபூர்வமான விஷயம் தானே. எப்படியோ தெரியாம இன்னொரு 10 வருஷத்துக்கு ராட்ரி கொடுக்க மாட்டாங்க. எதுவும் வராது பண்றீங்க. ஓகே ஓகே, ஒண்ணுதான் ராட்ரியை தடுக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய ஒரே பிளான். எவனாச்சு அவனை ஏதோ லாங் டர்ம் இன்ஜுரி வந்தா மட்டும்தான் வாய்ப்பை தவிர வேற லிவர்பூல் அடுத்த மேட்ச் வந்து 1 for the Premier League அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா அடிச்சு ஸ்லைட் ஆகி போட்டாங்க. யாரு? நாங்க மான்சிட்டி. யாராவது அந்த 5 எல்ல கல்ல எவன் இருக்கானோ அவன் அடிச்சு தூக்கி வச்சுருங்க. வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் அவங்க சான்ஸ் எல்லாம் ஒட்டு தர்மடி வாங்காம வந்தோம்னா சரி, அவே கேம் வேற. பட் மூவிங் ஆன் டு அதர் ரிசல்ட்ஸ் இன் தி பிரீமியர் லீக். கிறிஸ்டல் பேலஸ் 2-0 வின். ஒரு வழியா ஷெஃபீல்ட் ஜெயிச்சாங்கப்பா. நம்ம கலெக்டிவா எல்லாருமே கை தட்டிடலாம். ஜெயிக்கவே மாட்டானு நினைச்சேன் நான். ஒரு அதுவும் பிரச்சனையாச்சு. அது வந்து பயங்கரமான பவுல் இல்லன்றானுங்க. சம சப்ஜெக்டிவ் சொல்லிக்கோங்க. உல்ஸ் கன்சிக்யூட்டிவா தேர்ட் வேர்ட் ஆஃப் தி டே சப்ஜெக்டிவ். ஃபர்ஸ்ட் எங்க கேம்ல இருந்து ஆரம்பிச்ச அந்த பெருமை எங்களுக்கு தான் சேரும். கடைசான்னா கையில அவ்வளவுதான் அவன. இல்ல உல்ஸ் அடி வாங்கினது எனக்கு ஆக்சுவலி சந்தோஷம் தான். பட் எஸ் பட் டுடே இன்னைக்கு இன்னொரு பரபரப்பான விஷயம், ஆஸ்டன் வில்லாவை போட்டு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 2-0 போட்டு பொளந்துட்டானுங்க. பயந்துட்டே இருந்தேன், ஐயோ ஜெயிச்சிருவாங்களே, திருப்பி அவங்க நம்மள டாப் 4 க்கு தரத்தி விட்டுருவாங்களேன்னு. கரெக்ட்டா அது ஏத்த மாதிரி லிவர்பூல் வேர்ட்ஸா ஆஸ்டன் வில்லா ஆகுது. ஆமா, அந்த மேட்ச் ஆக்சுவலா ஃபுல்லா அந்த மேட்ச் நான் ஆக்சுவலா ஃபுல்லா பார்த்தேன். அது வந்து வில்லா வந்து ரொம்ப பிரெடிக்டபிளா ஆனானுங்க. நாட்டிங்ஹாம் ஒரு பேர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் 2 கோல் அடிச்சிட்டானுங்க, பஸ்ஸ போட்டானுங்க. அதே பிரெடிக்டபிள், அதே கிராஸ், அதே ஒரே மாதிரி ஆச்சு. 60 நிமிஷத்துக்கு அப்புறம் பாஸ் டு பெய்லி அண்ட் பிரே தான் அதான் பண்ணிட்டு இருந்தானுங்க. எவர்டன் என்ன ஆச்சுன்னு தான் தெரியல. எல்லா மேட்சும் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. டைஸ் பால் பேக்னு நினைக்கிறேன். இல்ல டிரா பண்ணாங்க. போயிடுச்சு பாவம். நீ சூன்ய வைக்கிறேன்னு நினைச்சேன்னா சூன்யமே உருவமா இருக்கிறதா ஷாண்ட் ஆயிடுச்சு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு என்னவோ பயமா இருக்கு, அவங்களுக்கு வந்து அந்த டிடக்ஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு இப்பவே எல்லா பாயிண்ட்டும் சேர்த்து வச்சுட்டு இருக்காங்களோ அப்படின்னு. பாவம், அவங்க 12 பாயிண்ட்ல டிடக்ட் பண்ணா ஆடவே வேணும். நான் கேவ் பண்ணி அடிப்பாங்க. போன வாரம் தான் நம்ம பேசணும் எல்லாருமே. the set of promoted teams this time are really bad. என்ன நம்மளுடைய கம்பெனி வந்து நம்மளுடைய பெப் ஸ்டூடண்ட் பாவம் ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு தவிக்கிறாரு. அது பிளேயர்ஸ் எல்லாம் 19 வயசு பேர் வச்சு ஆடிட்டு இருக்கான். 19 வயசு பிளேயர் வச்சு ஆனா என்ன பண்றது சொல்லுங்க. பாவம், யாருக்குமே கிடைக்கல. அப்ப சொல்லிருக்கலாம்ல ப்ரோமோட் ஆனப்பவே எங்களுக்கு 19 வயசு பிளேயர் தான் இருக்கானா போல பிரீமியர் லீக். நான் பர்ன்லி ஃபேன் இல்லங்க, நான் மேட்சே பார்க்கலங்க, விட்டுருங்க. தண்ணி கேன் போட வந்தேன் ப்ரோ நானு. எந்த சிட்டி கனெக்ஷன் இருந்தாலும் அடிப்போம். எப்படியோ சிட்டி ஃபேன் வந்தாலும் தெரிஞ்சாலே அடிப்போம், வார்டன்னு தெரிஞ்சாலே அடிப்போம்யா. பட் லெட்ஸ் மூவ் ஆன். நாளைக்கு மிகப்பெரிய கேம் டாட்டனம் வெர்சஸ் செல்சி at 3 point lane இல்லையா? சாரி டாட்டனம் ஹாட்ஸ்பர் ஸ்டேடியம். 3 point டாட்டனம் ஹாட்ஸ்பர் ஸ்டேடியம்ல. guys, looking ahead, preview, what do you think? first previewல வேணாம், first எல்லாரும் predictions, அதுக்கு அப்புறம் preview பண்ணலாம். first எல்லாரும் straight predictions. மணினா நான் செல்சி வின். நான் எவ்வளவுன்னு சொன்னா அப்புறம் ஜிங்ஸ்ங்கறீங்க, வேண்டாம். நான் வந்து செல்சி, நிஜமா நான் வந்து செல்சி தான் ரூட் பண்றேன்பா. சொல்லுங்க வாய் வரைக்கும் வந்து சொல்லுங்க. டேய் எப்படியா செல்சி ஜெயிச்சிருக்கடா. டேய் முடியலடா, டேய் ஜெயிச்சிருக்கடா.
மனசு ரொம்ப கஷ்டப்படுதுடா வர இவங்களை முதல்ல பாக்குறதுக்கு. தயவு செய்து இல்ல ஒரு பேக்கேஜ் இருக்குல்ல உள்ள போகும்போது வந்து செல்சி அப்படின்னு ஸ்பர்ஸுக்கு பாப்போம் சான்ஸ் இருக்கு. செல்சி ஸ்டில் ரூட்டிங் ஃபார் செல்சி தான். செல்சி தான்ப்பா. நான் ஸ்பர்ஸ் ஜெயிச்சிருவாங்க 2-1 3-1 இல்லனா ஜெயிச்சிருவாங்க. கடைசில இதான் நடக்க போகுது. 2-1 ஜெயிச்சிருவாங்க ஸ்பர்ஸ். அதான் நடக்கும். நான் போன வாரம் சொன்னேன் டூனல் அதே டூனல் அனைவரும் நான் செல்சி வின். ஐ அம் வெரி ஷூர் செல்சி வின். ஸ்கோர் தெரியல. It will be an ugly game. It will be an ugly game, but Chelsea win, no doubt. Ugly na, I think it's a high scoring game. I am expecting it to be a 3-1 or a 2-1 for Chelsea. Okay. Super. அந்த கான்ஃபிடன்ஸ் தான்டா தேவை. அதுதான் தேவை எனக்கு. Come on, let's head into the preview. Guys, what are you expecting from the game? அனிருத் ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு I think இப்போதைக்கு ரீஸ் ஜேம்ஸ் இஸ் பேக். So it's a good எத்தனை நிமிஷத்துக்கு அது தெரியலப்பா. அவன் வந்தாலே போதும். இப்போதைக்கு 60 நிமிஷம் 70 நிமிஷம் ஆடினாலே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்டார்ட் கிராசிங் த பால். எனக்கு என்ன ஒரு விஷயம்னா ஃப்ரண்ட் த்ரீல நாளைக்கு அந்த மேட்சும் போது நாங்கள் ஆர்சனல் ஆடின மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் எல்லாமே ஆடினா they might get confused. So I probably want Mudryk, Palmer and Sterling to start than Jackson. So that will become a bit more threatening than Jackson starting at the moment. Jackson bench lane and he can do something enna portha varaikum. And playerலாம் இப்போ சென்டர் பேக்ல ஆட வச்சு லெஃப்ட் பேக்ல ஆட வச்சா I think ஈஸியா வின் பண்ணிட்டு போயிடலாம் அந்த கேம் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு ஏன் நான் அப்படி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்னா லோ பிளாக் தான் கஷ்டமா ரொம்ப ஆடுறோம். எனக்கு தெரிஞ்சு ஆடின 3 ஹை பிளாக் டீம் ஆர் வாட் எவர் ஹை பிரசிங் டீம் I think they played extremely well. I don't think so we'll get any hiccups and என்ன பொறுத்த வரைக்கும் நாங்க அவங்களோட இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஆடுவோம்னு நினைக்கிறேன். and I'm expecting a 3-1. அனிருத் ஸ்ரீகார்த்திக் and இது சொல்லிரேன்டா ஸ்ரீகார்த்திக் சாரிடா மிட்ஃபீல்ட்ல I think we'll outperform Tottenham. I think both guys brave call Caicedo Enzo Gallagher எனக்கு தெரிஞ்சு அது that is more than enough to nullify their midfield. கண்டிப்பா brave call பிசோமா பெர்ஃபார்மன்ஸ் மேடிசன் பெர்ஃபார்மன்ஸ் brave call பாப்போம். ஸ்ரீகார்த்திக் அதாங்க சொன்ன மாதிரி தான் எனக்கு 3 பாயிண்ட்ஸ் லைனு கால்வில் வந்து இது வரைக்கும் நான் வாழ்நாள்ல பார்த்து ஸ்பர்ஸ் ஜெயிச்சதே கிடையாது. பொச்சட்டினோ வந்து ஏதோ மைண்ட் கேம்ஸ்லாம் பண்ணிருக்கான். எதுவுமே யோசிக்க ஜஸ்ட் பிளே த கேம். ஃபேன்ஸுக்கு தான் இது இம்பார்ட்டன்டான கேம். பிளேயர்ஸ் வந்து ஆர்சனல் எப்படி அப்ரோச் பண்ணாங்களோ அதே மாதிரி காமா நமக்குன்னு ஒரு பிலாசபி இருக்கு. இதான் ஆட போறோம். கோமராவே மழை காத்து என்ன அடிச்சாலும் இதான் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடினாலே அங்க பாட்ட ஒரு ஜார்ஜினியா மாதிரி செல்சில ஒருத்த மாட்ட மாட்டாங்க. I think we can அவ்வளவுதான். லைக் இப்போ வந்து எனக்கு என்னன்னா என்ன சொல்றது ஒரு 1-0 லீட் நாங்க போயிட்டோம் அப்படின்னா இட் பி மோர் கான்ஃபிடென்ட். எனக்கு என்னன்னா கோல் டவுன் போயிட்டாங்கன்னா எப்படி வராங்கன்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஆனா இந்த கேம்ல வேணாம் முன்னா நான் யோசிப்பேன். மற்றபடி கீழே கதாங்க பிளேயர்ஸ் லைக் ஹேண்ட்ஸ் வந்து எதுவுமே பேசவே வேணாம். இந்த மேட்ச் ஜெயிச்சா 17 பாயிண்ட்ஸ் கிளியர் ஆஃப் செல்சி. இந்த ஒரு நம்பரை மட்டும் எழுதி வச்சுட்டு போங்கப்பா போய் ஜெயிச்சுட்டு வந்துருங்க அவ்வளவுதான். லைக் எதுவும் பேசவே வேணாம் அவ்வளவுதான். இந்த ஹோம்ல இருக்கும். வி ஆல் நோ இதுல வந்து செல்சி வந்து அவங்க இது பண்ற மாதிரி பேசுறாங்க. எப்பவுமே எங்களுக்கு தான் நடக்குது. எங்களோட ஒரு பெஸ்ட் டிஃபெண்டர் தான் ஹாஸ்டலுக்கு போறான். எங்களுக்கு ஒரு நல்லா பண்ண மேனேஜர் தான் வந்து எப்பவுமே எங்ககிட்ட இருந்தா ரைவல்ஸ் போறான். அப்படின்னா யாருமே இங்க வரது இல்லை. ஸோ உங்களுக்கு மேனேஜர் நல்லா வந்து புரியல நல்லா பண்ணான்னு தான் சொன்னாங்க. டிராஃபி அடிச்சாலாம் இன்னும் சொல்லல. நல்லா பண்ணான்னு தான் சொன்னேன். நல்லா பண்ணான். ஸோ அதனால ஃபேன்ஸுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கேம். அண்ட் லைக் இப்போ நான் ட்விட்டர்ல பார்க்கல மேட்ச் கோயிங் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமா ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க வேலையை அவங்க கண்டிப்பா பண்ணிடுவாங்க. ஸோ பிளேயர்ஸ் ஒரே ஒரு டவுட் உடாகி இருக்கானா இல்லையா மேட்ச்ல நாளைக்கு? எனக்கும் தெரியல. 50-50 தான் சொன்னாரு. பிரச்சனை என்னன்னா பென் டேவிஸும் இன்ஜூர்ட். ஸோ அதனால ஒருவேளை 2 பேருமே இன்ஜூர்னா யார் ஆடுவாங்கன்னு எனக்கும் தெரியல. ஸோ அந்த ஒரு கால் தான். ஐ ஃபீல் லைக் டெஸ்டினி வில் பிளே. ஆனா ஒரு 50 to 60 minutes ஆடிட்டு சப் பண்ணிடலாம். கார்த்திக் உங்க வாழ்க்கை வரலாறு கேக்குறாங்க ப்ரோ. when and how did you start இதெல்லாம் நான் பார்த்த சீசன் நல்லா ஆனா ஏமாந்துட்டேன். லெஸ்டர் சீசனா? லெஸ்டர் சீசன்ல நான் லெஸ்டர் சீசன் பார்த்தா லெஸ்டர் ஃபேனா இருப்பார்ல. லெஸ்டர் சீசன் இல்ல. அதுக்கப்புறம் அது இன்னும் கஷ்டமா இருந்திருக்கும். அந்த செல்சியோட இல்ல அது கூட இல்ல. அதுக்கு இந்த நாங்க அந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் போகல அந்த சீசனுக்கு அந்த முன்னாடில இருந்து கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சா நல்லா ஆடுறாங்களேன்னு.
அப்புறம் இதான் த்ரீல இருந்து கம்பேக் எல்லாம் போட்டாலே இது வந்து பயங்கரமான டீம் ஹிஸ்டாரிக்கல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் தான் திருப்பி அதுவும் இல்லாம பேசிக்காவே எனக்கு வந்து இந்த அண்டர் டாக் டீம் சப்போர்ட் பண்ணா கொஞ்சம் பிடிக்கும். அதனால எல்லாத்துலயுமே எல்லா ஸ்போர்ட்லயுமே அப்படிதான். நான் வந்து இந்த டாப்பா பெர்ஃபார்ம் பண்ற டீம் எப்பவுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். த்ரில்லே இருக்காது. இந்த மாதிரி அருண் ஏமாந்திருக்காரு. அப்ப அருண் பார்த்த டைம் எல்லாம் ஆர்சனல் வேற லெவல். நாங்க இன்வின்சிபிள்ஸ்ரா. நீங்க 30 வருஷத்துல ஒரு லீக் அடிச்சிட்டு நீங்க போடுற ஆட்டு இருக்கீங்க. எப்பா சரி டிராஃபி பத்தி பேசுறீங்க. மேட்சுக்கு வருவோம். அவ்வளவுதான். சோ பிளேயர்ஸ் வந்து லைக் மேட்ச் கோயிங் ஃபேன்ஸ்க்கு இது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவங்க தெரியும். பிளேயர்ஸ் வந்து இந்த ஒரு கேம் எங்களுக்காக ஆடுங்க. அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது. வேற எதுவுமே நான் கேள்விப்பட்டேன். அடுத்த வாரம் போய் உல்ஸ் கூட கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். அது கூட தோத்துங்க எனக்கு கவலை இல்லை. இந்த கேம் 3 பாயிண்ட் அவ்வளவு. அவங்க 3 பாயிண்ட்லேன்னு சொல்லிடுறாங்க. ஜெயிச்சுட்டு 3-0 வெளிலுவாங்க. அந்த ஆளு கிட்ட ஸ்பர்ஸ் ஜெர்சியே இல்ல. அப்புறம் தானே அது போட்டுட்டு வெளியே தைரியமா போறதுக்கு. அந்த ஆளு இன்னும் ஜெர்சி வாங்குற தைரியமே வரல இந்த ஆளுக்கு இன்னும். இந்தியால இல்லையா ப்ரோ? யாரும் வாங்க மாட்டாங்களாமா? லெவிக்கு நான் வந்து ஃபன் பண்றதா இருக்கு. அப்படி ரைட். நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து இட் வில் பி ஆன் வடலண்டன் ஆர்சனல் பாட்காஸ்ட் ப்ரோ. இப்போ சொல்றோம், ஸோ மறந்துடாதீங்க. மேக் ஷூர் யூ ஃபாலோ தேர் பேஜ், சப்ஸ்கிரைப் டு த சேனல் ஆன் யூடியூப். இட் வில் அண்ட் தீபாவளி ஹாலிடே. எஸ், அட்வான்ஸ் விஷஸ் சொல்லியிருக்கீங்க. அட்வான்ஸ் விஷஸ் டு யூ டூ அண்ட் தேங்க்யூ ஃபார் த விஷஸ். வேற என்ன கேட்டிருக்கீங்க? Okay, but yeah, let's end it on this high note here. Thank you all so much for joining. As usual, every week வரீங்க, மறக்காதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Hopefully you had fun in this week's episode, but next week it will be on London Arsenal podcast. மறந்துடாதீங்க. Give them the subscribe right now. அவங்கள சேனலுக்கு போய் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ற வழி பாருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீக் எங்களுடைய எபிசோட் வரும்போது it will notify you. நாங்களும் எல்லா கிளப்பையும் திட்ட ஆரம்பிச்சிட்டோம். சோ வந்து பாருங்க, நாங்களும் எங்களுடைய வில்லன் ஆர்க்க நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போதான் ஈவில் டர்ன் ஒன்னு வருது. சோ எல்லா கிளப்பையும் திட்டுறோம். வந்து பாருங்க நீங்களும். அது அந்த நிலைமைக்கு அவங்க போயிருக்காங்க. பட் thank you all so much. கடைசியில வந்து ஆர்சனலா சிட்டியான பார்த்தா ஸ்பர்ஸ் தான் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நானு அதோட முடிச்சு தயவுசெய்து வேணாம். அதோட எபிசோட முடிக்கிறோம். once again thank you all. ராகுல், மணி, அனிருத், ஸ்ரீ கார்த்திக், அருண். See you soon next week. Take care. Bye bye. Thank you. Bye bye.